शांति शांति। ओम शांति शांति शांति। இதுல தியான ஸ்லோகம் இருக்கிறதுனால அதையும் சொல்லிடலாம். மிச்சதுல இல்லாத போது விட்டுட்டோம். ஞானேன ஆகாசகல்பேன தர்மான் யோககனோபமாம் ஞேய அபின்னேன சம்புத்தः தம் வந்தே த்விபதாம்பரம் அஸ்பர்ஷயோகோ வை நாம சர்வசத்வசுகோஹிதः அபிவாதோ அவிருத்தஸ்ச தேசிதஸ்தம் நமான்யஹம். இந்த 4வது அத்தியாயம் அலாத் சாந்தி பிரகரணத்தில் கௌடபாதர் அத்வைத்தத்துக்கு எதிராக உள்ள பல சித்தாந்தங்களை சொல்லி அவைகளெல்லாம் நிராகரிக்கிறார். முதல்ல இந்த சிருஷ்டிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி வெவ்வேறு பிலாசபர்ஸ் தத்துவவாதிகள் வெவ்வேறு தத்துவங்களை கூறுகிறார்கள். கௌடபாதர் முக்கியமாக சாங்கிய மதம், சாங்கியா பிலாசபர்ஸ் அண்ட் நியாய வைசேஷிக பிலாசபர்ஸ் 2 பேர் எடுத்துக்கிறார். இது எப்படின்னா உங்களுக்கு தெரியும், பேசிக்கா நம்ம தர்ஷனம்னு சொல்றது பிலாசபிஸ். இது ஆஸ்திகர் நாஸ்திகர் 2 விதமா. ஆஸ்திகர்னா வேதத்தை உண்டுன்னு ஒப்புத்துக்கிறவளாக ஆஸ்திகர்கள்னு சொல்றோம். ஆஸ்திக மதங்கள் நாஸ்திக மதங்கள்னு இருக்கு. ஆஸ்திக தர்ஷனம் நாஸ்திக தர்ஷனம். ஆஸ்திக தர்ஷனம் வேதத்தையே ஒப்புக்கொண்டு அதுல டிஃபரெண்ட் வியூஸ், டிஃபரெண்ட் பிலாசபிஸ் இருக்கு. அதுல நம்ம சொல்ற அத்வைத சித்தாந்தம் ஒண்ணும். தவிர சாங்கிய மதம் அவளும் இந்த வேதத்தை தான் ஒத்துக்கிறார். நியாய வைசேஷிக்காலும் வேதத்தை ஒத்துக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரம் பதஞ்சலி யோகம் அவளும் இதுதான் ஒத்துக்கிறார். என்ன ஆனா வெவ்வேறு விதத்தில் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஒத்துத்தரும் டிஃபர் ஆகுது. இதை தவிர நாஸ்திக மதங்கள் வேதத்தை உண்மைன்னு ஒத்துக்காதவா. they don't accept Vedas. புத்திசம், ஜெயினிசம் அதெல்லாமும் நாஸ்திக தரிசனம். அதெல்லாத்தையும் நம்ம சாஸ்திரங்கள்ல இதுல சங்கரார வளரும் எப்படி அப்போல்டு பண்ற அந்த மதத்தை. அதுக்கப்புறம் உள்ள வேதாந்தத்தையே ஒப்புக்கொண்டு அதுக்குள்ளேயே அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிறத மெயினா சாங்கியர்கள், நியாய வைசேஷிகர்கள். இந்த நியாய வைசேஷிகர்ங்கிறத நியாயங்கிறது லாஜிக். அவளை தேர் ஈக்குவலன்ட் டு டுடேஸ் சயின்டிஸ்ட். அவளுக்கு அதுக்கு சமானம் சொல்லணும் அவளை சொல்றது. சோ இவன் சொல்ற சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிறத 2 விதமான அபிப்பிராயங்கள். சாங்கியர்கள் ஒன்று சொல்ற, நியாய விசேஷர்கள் ஒன்று சொல்ற. சாங்கியர்கள் என்ன சொல்றன்னா அது சத்காரியவாதம்னு சொல்ற. முதல்ல சத்காரியவாதம், நியாய விசேஷங்கள் அசத்காரியவாதம் சொல்றோம். என்ன சத்காரியவாதம்னா போட்டுக்க, சாங்கியர்கள் சத்காரியவாதிகள், நியாய வைசேஷிகள் அசத்காரியவாதிகள். சாங்கியர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிரபஞ்சம் உண்டு பண்றதுக்கு முன்னாடி, பிராக் சிருஷ்டிக்கு முன்னாடி அவ்யக்தமாக இருந்தது, சத்தாக இருந்ததுதான் திருப்பி அவ்யக்தமாக கண்ணுக்கு புலப்படாம இருந்தது, கண்ணுக்கு புலப்படும்படியாக இந்த பிரபஞ்சமாச்சு.
லைக் சீட்ஸ் கண்ணுக்கு மரம் தெரியல, விதை ரூபத்தில் இருந்துச்சோ, அதுக்கப்புறம் அது வெளியில வரத்தே மரமாற மாதிரி இந்த பிரபஞ்சமும் ஒரு காலத்தில் கண்ணுக்கு புலமாடாத அவ்யக்தமாக இருந்து வியக்தமாக வந்தது அப்படிங்கிறது அவருடைய வாதம். அதாவது பிரபஞ்சம் புதுசாக சிருஷ்டிக்கப்படவில்லை, முன்னாடி இருந்ததுன்னா கண்ணுக்கு தெரியாம இருந்து இப்ப வந்ததுங்கிறது அவருடைய வாதம். அது சாங்கியருடைய வாதம். இவன் என்ன சொல்ற, நியாய வைசேஷிக மதத்தில் என்ன சொல்றான்னா, பிரபஞ்சம்ங்கிறது முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, விதையாவது இதாவது ஒண்ணுமே இல்லை, புதுசா வந்தது. வேர்ல்டு கேம் அந்நிய பிரபஞ்சம் புதுசா வந்தது, அதுக்கு முன்னாடி கிடையாது. என்ன கிட்டத்தட்ட அதுதான் நம்ம சயின்டிஸ்ட் சொல்ற. இப்போ என்ன சொல்ற, பிக் பேங். எப்படி வந்ததுன்னா ஆக்சிடென்ட், அது வந்தது, எங்கே இருந்து வந்தது அதெல்லாம் கேட்காது, ஜஸ்ட் கேம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றா இல்லையா. இதனால இவன் என்ன சொல்றா, அதுவே அசத்காரியவாதம் பேரு. சோ சாங்கியர்களும் வைசேஷிகர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த டிஸ்பியூட் இருக்கிறதுனால இவர் என்ன, முதல் 2 மந்திரங்கள் நான் சமரைஸ் பண்ணி சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அவ ஒருத்தருக்கு ஒருத்தர், இவன் சொல்றான் வைசேஷிகன் சொல்றான் சாங்கியன் கிட்ட, சரி நீ சொல்றீங்க எப்படி முன்னாடி இருந்தது வந்ததுன்னு சொன்னா அதுக்கு சிருஷ்டின்னு பேரா? இஃப் இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட், முன்னாடியே இது இருந்ததுன்னா அது சிருஷ்டின்னு பேர் இல்லாது இருக்கும் வஸ்துவே எப்படி பிறக்க முடியும்? இல்லாத வஸ்து தான் பிறக்க முடியும், எப்படி இருக்கிற வஸ்து பிறக்க முடியும் அப்படின்னு அவனை டிஸ்பியூட் பண்றான். சாங்கியன் வைசேஷிகன் என்ன டிஸ்பியூட் பண்றேன்னா, ஒண்ணுமே இல்லாத வஸ்து எப்படி பிறக்க முடியும்? அது எங்கே ஆகாசத்திலிருந்து குதிக்குமா? எங்கே இருந்தது? அபாவத்திலிருந்து எப்படி வரும்? இல்லை என்ற நிலையிலிருந்து எப்படி இருக்குங்கிற ஒரு நிலைமை ஒரு எங்கே இருந்து வந்தது? அதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லணும் இல்லையா? நீ ஜஸ்ட் யூ கேன் சே இல்லாதது ஒன்று வந்ததுன்னு சொல்ல முடியாது. அதனால ஐ டோன்ட் அக்செப்ட் யூ. சோ சாங்கியன் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல? பிறந்த ஆல்ரெடி இருக்கிறதே எப்படி பிறக்க முடியும்? இருக்கிறதே திருப்பி பிறக்க முடியாது. அதனால நீ சொல்ற வாதம் தப்பு. இவன் சொல்ற இல்லாதது எப்படி வர முடியும்? அபாவத்திலிருந்து வர முடியாது, உண்மை இல்லாததுல வர முடியாது. மேஜிக்ல காமிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான், அது அந்த சமயத்துல வரா மாதிரி காமிக்கிறான். அதனால இருக்கிற வஸ்து தான் வர, இல்லாத வஸ்து வர முடியாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சுக்கிறார். நம்ம சித்தாந்தி என்ன பண்றான், அத்வைத்தி என்ன பண்றான், அப்பா சாங்கியன் வைசேஷிகனை நிராகரிக்கிறப்போ சாங்கியன் சைட்ல, வைசேஷிகன் சாங்கியன் நிராகரிக்கிறப்போ வைசேஷிகன் சைட்ல நீங்க 2 பேருமே தப்பு. நான் சொல்றதுதான் ரைட்டு. நான் என்ன சொல்றேன், ஒன்றுமே பிறக்கவில்லை, அஜாதி. பிரபஞ்சம் என்பது சிருஷ்டிக்கப்படவில்லை. கிரியேஷன் இஸ் நாட் பார்ன். என்ன, தெர் இஸ் சிருஷ்டின்னு ஒண்ணுமே கிடையாது, பிரபஞ்ச அஜாதி அப்படிங்கிறது. அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இத்தனை என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த முதல் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து ஆரம்பத்தில இருந்து பிரபஞ்சம்ங்கிறது மித்தியை, வைத்தியம். அது வைத்திய பிரகரணத்தில் அது மாதிரி உங்களுக்கு எப்படி சொப்பனம் எழுத அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு தான் பிரபஞ்சம் உண்மை அப்படின்னு சொன்னோம். அப்புறம் 3வது அத்தியாயத்தில் அத்வைத்தத்தில் என்ன சொன்னோம், இருக்கிற வஸ்து ஒன்றுதான். என்ன, அந்த ஜீவ சிருஷ்டின்னு ஒன்றும் கிடையாது. ஆகாசம், பானையில கடாகாசமும் மகாகாசமும் ஒண்ணுங்கிற மாதிரி பரமாத்மாங்கிறது ஒரே பரமாத்மா தான், வெவ்வேறு உபாதிகள் இருக்கு. அதனால இது வெவ்வேறு இல்லை. இந்த ஜீவன்கிறது சிருஷ்டிக்கப்படவில்லை. ஜகத்துங்கிறது மாயினாலே ஏற்படப்பட்டது. லைக் சொப்னவத் சங்காதா சொப்னவத் சர்வே ஆத்மமாயா விசர்ஜிதா ஆதித்ய சர்வசாமியவா நோபபத்திர்ஹி வித்யதே அப்படின்லாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார் இல்லையா. அதனால உண்மை கிடையாது, இருக்கிற ஒரே வஸ்து பிரம்மன் அப்படிங்கிறது அஜாதிவாதம். அதுதான் நம்மளுடைய சித்தாந்தம், அத்வைதிகளுடைய சித்தாந்தம் தான். சோ என்ன சொல்ற, நீங்க 2 பேரும் தப்பு. நீ சாங்கியன் வைசேஷிகனை நிராகரிக்கிறப்போ சாங்கியன் சைட்ல, வைசேஷிகன் சாங்கியன் நிராகரிக்கிறப்போ வைசேஷிகன் சைட்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவள் 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். கடைசியில் நான் சொல்றேன் ரைட் அஜாதி அப்படின்னு ரோட பார்த்து சொல்றேன். சோ இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். இதுல இதை பார்த்தோம். நம்ம பார்த்துட்டு இப்போ இப்ப என்ன இருக்குன்னா, நம்ம என்ன பண்ண அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டா போருமா, எப்படி அஜாதி இல்லை, பிறப்புங்கிறது கிடையாது, சிருஷ்டிங்கிறது அஜாதி. ஜாதம்னா ஜாங்கிற வார்த்தைக்கு பிறப்புன்னு அர்த்தம். ஜாத்தம்னா பிறக்கிறது, அஜாத்தம்னா பிறப்பில்லாதது. இதனாலதான் நான் இங்க போட்டிருக்கேன், கீழே போட்டிருக்கேன். அதெல்லாம் அப்பப்போ உபயோகப்படும். என்ன, ஆத்மா அல்லது பிரம்மன்கிறது
நம்ம காரணம் காரியம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. காரணம்னா காஸ், காரியம்னா இஃபெக்ட். காரணத்திலிருந்து காரியம் வந்தது. என்ன ஆத்மா பிரம்மனிலிருந்து பிரபஞ்சம் வந்தது அப்படிங்கறத தான் பேசிட்டு இருக்கோம். சிருஷ்டிங்கிறது ஏற்பட்டதுங்கிறது. அதனால இது காரணம், அது காரியம். அதே ஆத்மாவை பிரம்மனை அஜாத்தம்னு சொல்றோம். அது பிறப்பில்லாதது. ஆத்மா பிறப்பில்லாது, பிரம்மன் பிறப்பில்லாதது. அது அஜாத்தம் ஆர் அஜம். அஜாத்தம்ங்கிறது அஜம்னு சொல்றாரு சில இடங்கள்ல. பிரபஞ்சம்ங்கிறது பிறப்புள்ளது, ஜாத்தம். அப்புறம் பிரம்மன்கிறது நிர்விகாரம், மாறுதல்கள் அற்றது, அழியாதது. ஏன்னா அஜாத்தம் ஜாதம் பிறப்புங்கிறது 6 மாறுதல்கள் உண்டு. நம்ம என்ன சொன்னா, அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷியத்தை வினஷ்யத்தின்னு மாறுதல்கள் 6 இருக்கு எல்லா வஸ்துக்களுக்கும். பிரம்மனுக்கு இந்த மாறுதல்கள் கிடையாது. ஜாயத்தேனா பிறக்கிறது, பக்ஷியத்தேனா வினஷ்யத்தினா அழியிறது. இந்த 6 மாறுதல்களும் பிரம்மனுக்கு கிடையாது, ஆத்மாவுக்கு கிடையாது. என்ன அதனால இது பிறப்பற்றது, மாறுதல்கள் அற்றது, அழிவற்றது. எல்லாம் அந்த வார்த்தைகளுக்கு இதெல்லாம் காமன். அஜம்னு சொன்னாலும் சரி, நிர்விகாரம் சொன்னாலும் சரி, நித்தியம்னு சொன்னாலும் சரி, என்ன எல்லாம் ஒன்றுதான். அதே மாதிரி இங்க ஜாத்தம்னா பிறப்பு உள்ளது, அது சவிகார மாறுதல்கள் உள்ளது. பிறப்பு உள்ளதுனால ஆட்டோமேட்டிக்கலி மாறுதல் உள்ளது. பிறப்போட அலாங் வித் ஜாயத்தை வர்த்தத்தை வளர்ச்சி, விபரிணிமத்தை மாற்றங்கள், அபக்ஷியத்தை குறைந்து போறது, க்ஷீணமடைகிறது, வினஷ்யத்தை அழியிறது, எல்லாம் ஆட்டோமேட்டிக் கான்சிக்வன்ஸ். 6 விகாரம் இருக்கு. விகாரம்னா மாறுதல்கள். விகாரம்னா பார்க்கறதுக்கு அழகா இல்லாம இருக்கு, அந்த விகாரம் இல்ல. இது விகாரம்னா மாறுதல்கள். மாறுதல் உள்ளது இந்த பிரபஞ்சம். என்ன காரியம். இதெல்லாம் இது அப்பப்போ இது உபயோகப்படும் நமக்கு. என்ன இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, சரி நான் இப்போ கௌடபாதர் சாங்கிய மதத்தையும் வைசேஷிக மதத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவர் ஒன்னும் ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துக்கல. இவன் அவனை என்ன சொன்னானோ அதை ஒத்துண்டார், அவனை நிராகரிச்சார். இவனை ஒத்துண்டு அவனை நிராகரிச்சு 2 பேரும் போயிட்டு அவுட் ஆஃப் சீன். இப்போ நீ சொல்றியே அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போற? அஜாதிம் அப்படிங்கறது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேங்கிற கொஸ்டினுக்கு வர. இப்போ 6வது ஸ்லோகத்துல இதை பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்னா, அஜாதசீவ தர்மஸ்ய ஜாதி மிச்சந்தி வாதினஹ அஜாதோஹி அமிர்தோ தர்மஹ மர்த்திதாம் கதமேஷிதி. பாருங்க, அஜாத்தம்ங்கிற வார்த்தை இங்க வருது. அஜாத்தம்னா காரணம் அல்லது பிரம்மன் அல்லது ஆத்மா. என்ன இது இப்ப என்ன பண்ண போற இவர்னா, இது மாறுதல்கள் இல்லாத அஜாதஸ்ய, மாறுதல்கள் இல்லாத ஆத்மா, அஜாதஸ்யைவ தர்மஸ்ய ஜாதி மிச்சந்தி வாதினஹ. என்ன மாறுதல்கள் இல்லாத ஆத்மா, ஆத்மாக்கு விகாரம் கிடையாது, மாறுதல்கள் இல்லாத. அந்த மாறுதல்கள் இல்லாத ஆத்மா பிரபஞ்சத்தை படைத்திருக்க முடியுமா? அஜாத்தினா பிரபஞ்சம் இல்லைங்கிறதுக்கு ஆர்குமெண்ட் என்ன? ஏன்னா ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துலேருந்து, காரணத்திலேருந்து காரியம் வரணும்னா, ஒரு வஸ்துலேருந்து இன்னொரு வஸ்து பிறக்கணும்னா இந்த வஸ்து மாறணும். மாறினா தான் அது பிறக்க முடியும், அதுல இருந்து அது வர முடியும். என்ன சாதாரணமா எடுத்தீங்கன்னா, இந்த டேபிள் பண்ணணும்னா ஒரு மரத்தை எடுத்து வெட்டி அதை இழைச்சு பண்ணினா தான் இந்த டேபிள் வரும். சோ அதனுடைய காரணம் மரம். அந்த மரத்தை அழிச்சாதான் இந்த டேபிள் வரும். தங்கத்தை அழிச்சாதான் நகை வரும். சோ ஒரு வஸ்து காரணத்திலிருந்து காரியம் வந்தது என்றால், காரணம் உருமாறித்தான் காரியமாக ஆகும். உருமாறாமல் காரியமாக முடியாது. என்ன அப்போ காரணம்ங்கிறது மாறுதல்களுக்கு உட்பட்ட ஒரு வஸ்துவாக இருக்கணும். நம்ம டெபினேஷன் ஆஃப் ஆத்மா என்ன? நிர்விகாரம், அஜாதம். அஜாதம்னா பிறப்பில்லாதது. பிறப்பில்லாதது அஜாதம்ங்கிற வார்த்தை ஆட்டோமேட்டிக்கலி மீன்ஸ் நிர்விகாரம். சரியா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறப்பு என்பது 6 மாறுதல்களுக்குள் ஒன்று. சோ பிறப்பு உள்ளதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் மீன்ஸ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஆல் சேஞ்சஸ். அதனால பிறப்பில்லாத அஜாத, பிறப்பில்லாத மாறுதல்கள் இல்லாத ஒரு வஸ்து இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்க முடியாது. ஏன்னா இது மாறுதல்கள் இருந்தால் தான் அதை படிக்க முடியும். என்ன அதனால இத இந்த பிரபஞ்சம்ங்கிறது பிறந்திருக்க முடியாது. என்ன அதனால இது பிரம்மன் ஆத்மாங்கிறது
பிறப்பில்லாதது, விகாரங்கள் இல்லாதது. விகாரங்கள் இல்லாத வஸ்து பிறப்பை கொடுக்க முடியாது. என்ன பிறப்பு என்பது இது மாறினா தான் அது பிறப்பு ஏற்பட முடியும். அதனால பிறப்புங்கிறது இல்லை அப்படின்னு ஆர்குமெண்ட் சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்? அஜாதோகி அமிர்தோ தர்மஹா மர்த்தியதாம் கதமேஷ்யத்தின்னார். என்ன பிரம்மன் என்ன அமிர்தோவாக அஜாத்தோ அப்படின்னு ஆத்மாங்கிறது அழியாதது. என்ன அது எப்படி மர்த்தியதாம் கதையேஷிதி, அது எப்படி அதுக்கு அழிவு ஏற்படும். இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுவதுன்னா மாறுதல்கள் ஏற்படணும்னா அழிவு ஏற்படணும். இது அழியாத வஸ்து, இதுக்கு எப்படி அழிவு ஏற்படும்? அதனால பிரம்மன் அழியாமல் மாறாமல் இருக்கு. பிரபஞ்சம் வந்திருக்கவே முடியாது. there is no possibility அஜாதி. புரிஞ்சுதா? அதனால பிரபஞ்சம் சிருஷ்டிங்கிறது உண்டு பண்ணப்படவில்லை. என்ன அதுக்கப்புறம் தானே கொஸ்டின் வருது, சத்காரியமா அசத்காரியமாங்கிறது. அதனால பிரபஞ்சங்கிறதே பிறக்கவே இல்லை அஜாதி. என்ன அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த இதுல என்ன சொல்றார்? நபவதி அமிர்தம் மர்த்தியம் ந மர்த்தியம் அமிர்தம் ததா ஸ்வபாவேன அமிர்தோ பாவக கதம் பிரகிருத்தே அந்நியதா பாவா ந கதஞ்சித் பவிஷ்யதி. இந்த இரண்டாவது ஆர்குமெண்ட் என்ன சொல்றாருன்னா, நபவதி அமிர்தம் மர்த்தியம் ந மர்த்தியம் அமிர்தம் ததா பிரகிருத்தே அந்நியதா பாவா ந கதஞ்சித் பவிஷ்யதி. பிரகிருதி சுபாவமாக ஒரு வஸ்துவனுடைய சுபாவம் என்றும் மாறாது. ஆத்மாவனோட சுபாவம்ங்கிறது அழியாமை என்பது ஆத்மாவின் சுபாவம். இந்த அழியாத ஆத்மா எப்படி அழிய முடியும்? ஏன் எப்படி அழிய முடியும் கேட்கிறாருன்னா, அதிலிருந்து பிரபஞ்சம் வந்ததுன்னு சொன்னா அந்த ஆத்மா மாறுதலுக்கு உட்பட்டதா இருக்கு. மாறுதலுக்கு உட்பட்டதுல ஒன்னாவது மாறுதல் வினஷ்யத்தை அழியுதுங்கிறது. என்ன ஆத்மாங்கிறது பை டெபினிஷன் அழியாதது. இந்த அழியாத ஆத்மா இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுவதற்காக அது அழிய போறதா? இட் கேனாட். அது அழியாதது என்பதனால், அதனுடைய சுபாவம் அழியாதது என்பதனால் அதற்கு அழிவு என்பது ஏற்பட முடியாது. என்ன சுபாவம் மாறவே மாறாது. சுபாவம்ங்கிறது என்னங்கிறது அடுத்தாப்புல சொல்ல போறாரு, இப்ப பார்க்க போறோம். அது என்ன இது சுபாவம். நெருப்பு சூடுங்கிறது சுபாவம். நெருப்பினுடைய சுபாவம் சூடுங்கிறது எப்பவும் மாறவே மாறாது, எப்பவும் சூடாத்தான் இருக்கும். தன்மைங்கிறது குளிர்ச்சிங்கிறது ஜலத்தினுடைய சுபாவம், அது எக்காலத்திலும் மாறாதது, அப்படித்தான் இருக்கும் அது. என்ன அதனால அதே மாதிரி அழியாமைங்கிறது ஆத்மாவனுடைய சுபாவம். அதனால அது ஒரு காலத்திலும் அழிவை அடைய முடியாது. என்ன அது அழிவை அடைய முடியாதுன்னா அதுக்கு மாறுதல்கள் ஏற்படாது. அப்படின்னா பிரபஞ்சம்ங்கிறது சிருஷ்டி பண்ணிருக்க முடியாது. அதனால பிரபஞ்சம்ங்கிறது ஒண்ணும் இல்லை அப்படின்னு இரண்டாவது ஆர்குமெண்ட் கொடுத்தார். இப்ப இன்னைக்கு மூணாவது பார்க்கலாம். நம்ம இது எட்டாவது. இது ஸ்வபாவேன அமிர்தோ யஸ்ய தர்மோ கச்சதி மர்த்யதாம் கிருதகேனாமிருதஸ்தஸ்ய கதம் ஸ்தாஸ்யதி நிஷ்சலஹ. மூணாவது ஆர்குமெண்ட் சொல்றேன். என்ன இதெல்லாம் அவர் வேற விதமா எஸ்டாப்ளிஷ் பண்ண பிரபஞ்சம்ங்கிறது மித்தியே இல்லை அப்படிங்கறதெல்லாம் இப்போ டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துருக்கார். என்ன சொல்றார்? ஸ்வபாவேன அமிர்தோ யஸ்ய தர்மோ கச்சதி மர்த்தியதாம் கிருதகேன அமிர்தஸ்தஸ்ய கதம் ஸ்தாஸ்யதி நிஷ்சலா. ஸ்வபாவேன அமிர்தோ தர்மஹ கச்சதி மர்த்தியதாம். சப்போஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்வபாவேன அமிர்த தர்மஹ, தர்மஹனா ஆத்மா, அழியாத சுபாவமுடைய அந்த பரமாத்மா கச்சதி மர்த்தியதாம் அழிவை அடையுமானால், எப்படி அழிவை அடையிறது? பை ப்ரொடியூசிங் திஸ் ஜெகத். இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணுவதனால அது விகாரங்களுக்கு உட்பட்டு வினஷ்யதி என்ற ஆறாவது மாறுதலான அழிவை அடையுமானால் அப்படின்னா கிருத்தகேன தஸ்ய அமிர்தஹ கதம் நிஷ்சலஹ ஸ்தாஸ்யதி. அப்படின்னா என்ன, அந்த இந்த இதற்கே இந்த ஜீவன் என்ன சாதனையினால திருப்பி அமிர்தத்தை நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? இப்போ
பரமாத்மா என்ன அந்த சுபாவத்தில் அமிர்தமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இந்த சிருஷ்டியை உண்டு பண்றதுக்காக, ஜீவனை உண்டு பண்றதுக்காக அழிவை அடைந்ததுன்னா என்ன? இப்ப இந்த அழிவை நம்ம இந்த ஜீவன் இருக்கே, ஜீவாத்மா இருக்கே, நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் ஜீவாத்மா என்ன பண்றோம்? அந்த அழிவின்மையை அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அமிர்தத்துவத்தை அடைவதற்காக, ஞானத்தை அடைந்து அமிர்தத்தை அடைவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன நம்ம இந்த முயற்சிக்கு என்ன அர்த்தம்? அப்போ இந்த முயற்சி பண்ணினாலும் நம்ம அந்த அழிவின்மையை அடைய முடியாது. அந்த பரமாத்மா அடைந்தாலும் அழிகிற பரமாத்மாவை தான் அடைவோம். அப்போ மோட்சம்ங்கிறது மீனிங்லெஸ் அப்படி என்ன? இதுக்கு பேர் என்னன்னா அனிர்மோக்ஷ பிரசங்கம்னு பேரு. அதாவது நம்மளுடைய பேசிக் அசம்ஷன் என்ன? ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையலாம்ங்கிற பேசிக் அசம்ஷன். அந்த பரமாத்மா ஐக்கியம் ஏற்படலாம், அழியா நிலையை அடையலாம். அந்த பரமாத்மாவே அழியிற வஸ்துவா போச்சுன்னா என்ன? அப்புறம் கிருத்தகேன தஸ்ய அமிர்தா என்ன? கிருத்தகேனா சாதனையினால் அடையப்பட்ட அந்த அமிர்தத்துவம் நிச்சலா கதம் ஸ்தாஸ்யதி, எப்படி அழியாம இருக்கும்? இந்த அழியாத பரமாத்மாவே அழிந்து ஜீவாத்மா ஆச்சுன்னா இந்த ஜீவாத்மா என்ன பண்ணி திருப்பி அந்த அழியாத பரமாத்மாவாக முடியும்? இட் கேன் நெவர் பிகம் என்ன? அழியாத ஆத்மாவா ஆக முடியாது. மோட்சம்ங்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டினா போயிடும். என்ன இது? நிர்மோக்ஷ அனிர்மோக்ஷ பிரசங்கம்ங்கிற லாஜிக் படி தென் லிபரேஷன்ங்கிறது இம்பாசிபிள் ஆயிடும். புரியல இந்த ஆர்குமெண்ட்? இந்த ஆர்குமெண்ட் என்னன்னா, நிச்சயம் பிரம்மன்கிறது அழியாத வஸ்து, அது இஸ் பேசிக் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஈவன் இஃப் யூ அஸ்யூம் அது அழிஞ்சு ஜீவாத்மா ஆச்சுன்னா அப்புறம் ஜீவாத்மாக்கு மோட்சம்ங்கிறது என்ன கிடையவே கிடையாது. இட் வில் பிகம் ஒன்லி அழியிற பரமாத்மா. நம்ம அழியிற பரமாத்மா வரதுக்கு அழியிற ஜீவாத்மாவே இருந்துட்டு போலாமே. வாட் இஸ் த பாயிண்ட்? அதனால விடுதலைங்கிறது கிடையாது, லிபரேஷன் கிடையாது. அதனால இந்த ஞானத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுறது, சாதனைகளுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுறது. அதனால இட் கேனாட் பி. அதனால பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை ப்ரொடியூஸ் பண்ணிருக்க முடியாது. பரமாத்மா இந்த ஜெகத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்க முடியாது. என்ன? அன்லஸ் இந்த பரமாத்மாவே ஜீவாத்மா இருந்தா தட் இஸ் டிஃபரண்ட் திங். இப்போ மாறுதல் ஒன்றும் கிடையாது. இதே ஜீவா அதான் முதல்ல சொன்னவர். என்ன? இந்த ஜீவாத்மான இந்த பரமாத்மான வேறு வேறு விஷயம், பிறப்புங்கிறது இல்ல. என்ன? அதனால சிருஷ்டிங்கிறது புதுசாக ஒன்னும் ப்ரொடியூஸ் பண்ணப்படல. அஜாதி சிருஷ்டின்னு பிறக்கல. ஜீவாத்மான்னு சொன்னா ஜீவாத்மான்னு தனியா ஒன்றும் கிடையாது. இருக்கிறது ஒரே பரமாத்மா தான். அத்வைத பிரம்மன் தான் ஒரே வஸ்து. என்ன? நத்திங் ஹஸ் பின் ப்ரொடியூஸ். ந நிரோதோ நச்சோத்பத்தி ந பத்தோ நச்ச சாதக நம்ம முமுட்சோ நச்சவை முக்தா இத்தியேஷா பரமார்த்ததா பார்த்தோம். நம்ம இதுல வைத்தத்தி பிரகரணத்திலேயா, வைத்தத்தி பிரகரணத்துல பார்த்தோம் நம்ம. என்ன? பிரபஞ்சம்னு ஒண்ணும் கிடையாது. நிரோதோ நிச்சோத்பத்தி, ஒன்னும் உற்பத்தினா கிரியேஷன் ஒண்ணும் கிடையாது. முமுட்சோ நச்ச சாதக மோட்சம்னு ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி லிபரேட்டட். நம்ம பிரம்மனாக என்ன மோட்சத்தை அடையிறோம்? பிரம்மனை அடையிறது அப்படிங்கிறதே ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். எதை அடையிறது? நம்ம ஆல்ரெடி வி ஆர் தட். என்ன? அதனால பட் அறியாமைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இந்த சாதனை நம்ம பண்ணணும். பண்ற சாதனை பூரா அந்த அறியாமையை நீக்கி அகம் பிரம்மாஸ்மி என்ற உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஓனப் பண்றதுதான் ஒரு சாதனை நம்ம பண்றது. என்ன? நம்ம புதுசா அடைய போறது ஒண்ணும் இல்லை. அதனால அந்த மோட்சம் பிகம்ஸ் இம்பாசிபிள். ஹவு கேன் பி அக்செப்ட்? அனிர்மோட்ச பிரசங்கம். அதனால we cannot accept that. என்ன? இது இதனால அதனாலதான் என்னதுன்னா, நம்ம கூட இப்போ அப்படி இருக்கிறதுனால சாதனைங்கிறது என்ன? ஒன்லி இந்த அறியாமையை போக்குறதுக்கான ஒழிய என்ன மோட்சத்துக்கோ பிரம்மனை அடைவதற்கோ ஒரு சாதனை அவசியம் இல்லை. யூஆர் ஆல்ரெடி தட். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம்ங்கிறது சுபாவம் என்ன? அழியிற சுபாவம். நீங்க என்ன பண்ணினாலும் இந்த பிரபஞ்சத்தை அழியாதாக ஆக்க முடியாது. அதனால அந்த சாதனையிலையும் வேஸ்ட்ஃபுல் எஃபெக்ட். உலகத்தை பிரிசர்வ் பண்றது, இந்த உலகம் சொல்றப்ப இந்த பாடியை பிரிசர்வ் பண்றதுக்கு என்ன எஃபெக்ட் எடுத்தினாலும் ஆல்ரைட், ஒரு நாளைக்கு அது போகத்தான் போறது. அது ஒன்னும் பண்ணவே முடியாது. இந்த ஆத்மாங்கிறது எக்காலத்திலும் அழியாதது. என்ன?
அதுக்கு அது அழியாம இருக்கிறதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கும் ஒரு எஃபர்ட் வேண்டாம், அதுக்கும் ஒரு எஃபர்ட் வேண்டாம். சும்மா இருந்தா போறோம். ஒன்லி திங் இஸ் மஸ்ட் நோ த ட்ரூத். உண்மை நமக்கு புரியணும், அவ்வளவுதான். என்ன இப்ப நான் சும்மா இருக்குன்னா இருந்தா போறோம் அப்படின்னு சொன்னேன்னா நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். விவகாரத்துக்கு இந்த தேகத்தை வச்சுட்டு இந்த வேர்ல்டுல ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்ரோப்ரியேட்டா, அதுக்கு தகுந்த மாதிரி. என்ன அது தட் இஸ் விவகார உலகத்துல இந்த தேகத்துக்கு அங்க ஒரு நான் இருக்கணும், இந்த அகங்காரம்ங்கிற நான் ஒண்ணு இருக்கணும். அந்த நான் வச்சுட்டு எத்தனையோ காரியங்கள் பண்ணணும். ஆனா நீங்க உண்மையை புரிஞ்சுட்டா, டிஸ்டன்ஸ் பண்ணிட்டா, இந்த விவகாரத்துல டீல் பண்ற இந்த தேக இது இருக்கே, இந்த தேக இந்த இது இருக்கே, அது இருக்கே, அது அகங்காரம். அது அகங்காரம், அது நான் இல்லை. அது எத்தனையோ காரணங்கள்னால எத்தனையோ விதமான சம்பவங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கு. பிராரப்தம்னு ஒண்ணு சொல்றோம், கர்மான்னு ஒண்ணு சொல்றோம். எல்லாம் விவகார உலகத்துக்கு தான். என்ன அண்ட் அந்த விவகார உலகத்துல ஈஸ்வரன் இருக்கான். ஈஸ்வரன் நம்ம இது பண்றோம், உபாசனை பண்றோம், எல்லாம் பண்ணி விவகார உலகத்துக்கு நடத்துக்கிறதுக்குலாம் நடந்துதான் ஆகணும். ஆனால் அகம் அப்படின்னு சொல்றப்போ அந்த ஆத்மாவான நான் அழியாதவன், நிர்விகார வஸ்து என்ன அப்படிங்கறத சரியா புரிஞ்சுட்டோம்னா அதுதான் ஜீவன் முக்திங்கிறது. உலகம் ஒன்றும் மாறப்போறது இல்லை, எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா உங்களுடைய ஆட்டிடியூடு மாறப்போறது, உங்களுடைய இது நீங்களுடைய நீங்க எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறேங்கிறது மாறப்போறது இல்லையா? சோ அதுதான் இதுல. அதனால இது அஜாதிக்கு மூன்றாவது வாதம் சொன்னார். சொல்லிட்டு இப்ப அடுத்தாப்புல சொல்ல போறேன்னா படிக்கலாம். இப்ப பிரகிருத்தின்னு சொன்னார், சுபாவம் மாறாதுன்னு சொன்னார். சுபாவம்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். 9வது சம்சித்திகி ஸ்வாபாவிகி சஹஜா அகிருதாச்சயா பிரகிருதி சேதி விஜ்ஞேயா ஸ்வபாவம் ந ஜஹாதியா. संसिद्धि स्वाभाविकी सहजा अकृताचया प्रकृति सेति विज्ञेय स्वभावम न जहातिया. என்ன स्वभावம் न जहातिया? स्वभावம் என்பது மாறுவதில்லை. யான स्वभावம் ஜகாதி, எது स्वभाவத்தை விட்டு மாறுவதில்லையோ. என்ன சொல்றார்? சம்சித்திக்கு, சம்சித்திக்குன்னா எது நிரந்தரமாக அடையப்பட்டதோ. என்ன அதாவது பிறக்கிறப்பவே நம்ம கூட வந்தது, அப்புறம் அடையப்பட்டதல்ல. என்ன இப்ப பிறக்கிறதே நம்ம 2 கால் 2 கை காலால நடக்கிறோம். அதே ஒரு மாடு கண்ணுக்குட்டி இருந்ததுன்னா பிறக்கிறதே அது 4 காலிலும் தான் ஓடுறது, குதிச்சுன்னு ஓடுறது இல்லையா? சோ கூட அது பிறக்கும் போது நிரந்தரமாக அடையப்பட்டதோ, நாட் அக்வைர்டு லேட்டர். அப்புறம் அதுவும் சம்சித்தி. சுபாவங்கிறதுடைய டெஃபினேஷன் சம்சித்திக்கு. ஸ்வாபாவிக்கு எது சுபாவத்தை சேர்ந்ததோ. என்ன இங்க சுபாவம்னா நேச்சுரல், இது நேச்சுரலா இருக்கும். என்ன நெருப்புக்கு சூடுங்கிறது நேச்சுரல், தண்ணிக்கு குளிர்ச்சிங்கிறது நேச்சுரல் இல்லையா? காற்றுக்கு என்ன நம்ம ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுங்கிறது நேச்சுரல், சூடோ வெப்பமோ குளிர்ச்சியோ. என்ன இதெல்லாம் என்ன சுபாவம்ங்கிறது. ரோஜாவுக்கு ஒரு பிராக்ரன்ஸ் கொடுக்கிறது, என்ன அல்லது பழத்துக்கு டேஸ்ட் கொடுக்கிறது, அந்த ஒரு டேஸ்ட். எலுமிச்சம்பழம்னா புளிப்பு டேஸ்ட் கொடுக்கிறது, மாம்பழம்னா திதிப்பு டேஸ்ட் கொடுக்கிறது, கரும்புனா திதிப்பு டேஸ்ட் கொடுக்கிறது. சுபாவம் நேச்சுரல். என்ன ஓகே. சஹஜா சுபாவம் சஹஜா. சஹஜா சஹனா கூட, ஜானா பிறந்தது, கூட பிறந்தது, கூட பிறந்தது. இப்போ மீன் நீஞ்சிருது, தண்ணியில மீன் நீஞ்சிருது. அது எங்க ஸ்விம்மிங் பூல்ல போய் இன்ஸ்ட்ரக்டர் வச்சு கத்துக்கிறது நீஞ்சதுக்கு. அது சஹஜா, அது நீஞ்சிருதுங்கிறது அதுக்கு அது கூட பிறந்தது. அதே மாதிரி பறவை பறக்கிறது, அது குஞ்சு முட்டை மதியம் வந்த உடனே பறக்க ஆரம்பிக்கிறது இறக்க முடிச்சு. என்ன சஹஜா, கூட பிறந்தது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா. அது அகிருதா. அகிருத்தான்னா எது சாதனையினால் அடையப்படுவதில்லையோ இது அகிருதா.
அக்கிருத்தான செய்யுது. ஏதாவது இது ட்ரெயின் பண்ணிட்டு கத்துக்கிற சமாச்சாரம் இல்ல. நேச்சுரல் வார்த்தைக்கு பலவிதமான மீனிங் சொல்ற. இப்ப ஒரு மான் இருக்குன்னு வேகமா ஓடுறதுன்னா என்ன, அது ட்ரைனிங் ஏதாவது எடுத்துருந்தா இதுல, அது தட் இஸ் இட்ஸ் நேச்சுரலா பிறந்ததோட கூட சகஜான்னு சொல்லலாம். அது என்ன, அதுல அக்கிருதா ஒரு ட்ரைனிங் தேவையில்லை. அதுக்கு நேச்சுரலா வரக்கூடிய சமாச்சாரம் என்ன, அக்கிருதா யான ஸ்வபாவம் ஜகாதி. எது ஸ்வபாவத்தை விட்டு போவதில்லையோ, என்ன எது ஸ்வபாவத்தை விட்டு மாறுவதில்லை. இப்ப தண்ணீர் எடுத்துனா, வாட்டர் எடுத்துனா, வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் டவுன்வர்ட்ஸ், மேல இருந்து தான் கீழே ஓடுறது. இங்கேயாவது ஒரு இடத்துல வாட்டர் கீழே இருந்து மேல போறதோ கிடையாது. அதனுடைய சுபாவம் என்ன, யான சுபாவம் ஜகாதி மாறுறதில்லை. இதனுடைய சுபாவம் மாறுறதில்லையோ என்ன, சா பிரகிருதி இதி விஜ்ஞேஹ, அதுதான் பிரகிருதி என்று அறியப்படுகிறது. இதனால எது அதனுடைய இன்ட்ரின்சிக் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எதுவோ அது என்றும் மாறாது. எதுக்காக சொல்றாரு இவர்? எதுக்காக சொல்றாருன்னா, ஆத்மாங்கிறது அதனுடைய சுபாவம், அதனுடைய நேச்சர், பிரகிருதி நேச்சர் என்னன்னா நிர்விகாரம், மாறுதல்கள் அற்றது. நிர்விகாரம் சொன்னபடியே அது நித்தியம், பிறப்பில்லாதது, எல்லாம் வந்துடுறது என்ன, அழியாதது என்ன, அது சேதன வஸ்து ஆத்மாங்கிறது. இதெல்லாம் அதனுடைய சுபாவம், அது என்றும் மாறாது என்ன. சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுல தியான ஸ்லோகம் இருக்கிறதுனால அதையும் சொல்லிடலாம். மிச்சதுல இல்லாத போது விட்டுட்டோம். ஞானேன ஆகாசகல்பேன தர்மான் யோககனோபமாம் ஞேய அபின்னேன சம்புத்தः தம் வந்தே த்விபதாம்பரம் அஸ்பர்ஷயோகோ வை நாம சர்வசத்வசுகோஹிதः அபிவாதோ அவிருத்தஸ்ச தேசிதஸ்தம் நமாம்யஹம். இந்த 4வது அத்தியாயம் அலாத் சாந்தி பிரகரணத்தில் கௌடபாதர் அத்வைத்தத்துக்கு எதிராக உள்ள பல சித்தாந்தங்களை சொல்லி அவைகளெல்லாம் நிராகரிக்கிறார். முதல்ல இந்த சிருஷ்டிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி வெவ்வேறு பிலாசபர்ஸ், தத்துவவாதிகள் வெவ்வேறு தத்துவங்களை கூறுகிறார்கள். கௌடபாதர் முக்கியமாக சாங்கிய மதம், சாங்கியா பிலாசபர்ஸ் அண்ட் நியாய வைசேஷிக பிலாசபர்ஸ் 2 பேர் எடுத்துக்கிறார். இது எப்படின்னா உங்களுக்கு தெரியும், பேசிக்கா நம்ம தர்ஷனம்னு சொல்றது பிலாசபிஸ். இது ஆஸ்திகர் நாஸ்திகர் 2 விதமா. ஆஸ்திகர்னா வேதத்தை உண்டு ஒப்புத்துக்கிறவளை ஆஸ்திகர்கள்னு சொல்றோம். ஆஸ்திக மதங்கள் நாஸ்திக மதங்கள்னு இருக்கு. ஆஸ்திக தர்ஷனம் நாஸ்திக தர்ஷனம். ஆஸ்திக தர்ஷனம் வேதத்தையே ஒப்புக்கொண்டு அதுல டிஃபரெண்ட் வியூஸ், டிஃபரெண்ட் பிலாசபிஸ் இருக்கு. அதுல நம்ம சொல்ற அத்வைத சித்தாந்தம் ஒண்ணும். தவிர சாங்கிய மதம் அவளும் இந்த வேதத்தை தான் ஒத்துக்கிறார்.
நியாய வைசேஷிக்காலும் வேதத்தை ஒத்துக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரம் பதஞ்சலி யோகம் அவளும் இதுதான் ஒத்துக்கிறார். என்ன ஆனா வெவ்வேறு விதத்தில் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஒருத்தரும் டிஃபர் ஆகுது. இதை தவிர நாஸ்திக மதங்கள் வேதத்தை உண்மைன்னு ஒத்துக்காதவா, they don't accept Vedas. புத்திசம், ஜெயினிசம் அதெல்லாமும் நாஸ்திக தரிசனம். அதெல்லாத்தையும் நம்ம சாஸ்திரங்கள்ல இதுல சங்கரார வளரும் எப்படி அப்போல்டு பண்ற அந்த மதத்தை. அதுக்கப்புறம் உள்ள அந்த வேதாந்தத்தையே ஒப்புக்கொண்டு அதுக்குள்ளேயே அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிறத மெயினா சாங்கியர்கள், நியாய வைசேஷிகர்கள். இந்த நியாய வைசேஷிகர்ங்கிறத நியாயங்கிறது லாஜிக். அவளை தேர் ஈக்குவலன்ட் டு டுடே சயின்டிஸ்ட். அவளுக்கு அதுக்கு சமானம் சொல்லணும் அவளை சொல்றது. சோ இவன் சொல்ற சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிறத ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள். சாங்கியர்கள் ஒண்ணு சொல்ற, நியாய விசேஷர்கள் ஒண்ணு சொல்ற. சாங்கியர்கள் என்ன சொல்றன்னா அது சத்காரியவாதம்னு சொல்ற. முதல்ல சத்காரியவாதம், நியாய விசேஷங்கள் அசத்காரியவாதம் சொல்றோம். என்ன சத்காரியவாதம்னா போட்டுக்க பாருங்க. சாங்கியர்கள் சத்காரியவாதிகள், நியாய வைசேஷிகள் அசத்காரியவாதிகள். சாங்கியர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிரபஞ்சம் உண்டு பண்றதுக்கு முன்னாடி, பிராக் சிருஷ்டி, சிருஷ்டிக்கு முன்னாடி அவ்யக்தமாக இருந்தது, சத்தாக இருந்தது. இருந்ததுதான் திருப்பி அவ்யக்தமாக கண்ணுக்கு புலப்படாம இருந்தது, கண்ணுக்கு புலப்படும்படியாக இந்த பிரபஞ்சமாச்சு. லைக் சீட்ஸ் கண்ணுக்கு மரம் தெரியல, விதை ரூபத்தில் இருந்துச்சோ, அதுக்கப்புறம் அது வெளியில வரத்தே மரமாற மாதிரி இந்த பிரபஞ்சமும் ஒரு காலத்தில் கண்ணுக்கு புலப்படாத அவ்யக்தமாக இருந்து வியக்தமாக வந்தது அப்படிங்கிறது அவருடைய வாதம். அதாவது பிரபஞ்சம் புதுசாக சிருஷ்டிக்கப்படவில்லை, முன்னாடி இருந்ததுன்னா கண்ணுக்கு தெரியாம இருந்து இப்ப வந்ததுங்கிறது அவருடைய வாதம். அது சாங்கியருடைய வாதம். இவன் என்ன சொல்ற, நியாய வைசேஷிக மதத்தில் என்ன சொல்றான்னா பிரபஞ்சம்ங்கிறது முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, விதையாவது இதாவது ஒண்ணுமே இல்லை, புதுசா வந்தது. வேர்ல்டு கேம் அந்நிய, பிரபஞ்சங்கிறது புதுசா வந்தது, அதுக்கு முன்னாடி கிடையாது. என்ன கிட்டத்தட்ட அதுதான் நம்ம சயின்டிஸ்ட் சொல்ற. இப்போ என்ன சொல்ற, பிக் பேங். எப்படி வந்ததுன்னா ஆக்சிடென்ட், அது வந்தது, எங்கே இருந்து வந்தது அதெல்லாம் கேட்காது, ஜஸ்ட் கேம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா. இதனால இவன் என்ன சொல்றா, அதுவே அசத்காரியவாதம் பேரு. சோ சாங்கியர்களும் வைசேஷிகர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த டிஸ்பியூட் இருக்கிறதுனால இவர் என்ன, முதல் ரெண்டு மந்திரங்கள் நான் சமரைஸ் பண்ணி சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர், இவன் சொல்றான், வைசேஷிகன் சொல்றான் சாங்கியன் கிட்ட, சரி நீ சொல்றீங்க எப்படி முன்னாடி இருந்தது வந்ததுன்னு சொன்னா அதுக்கு சிருஷ்டின்னு பேரா? இஃப் இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட், முன்னாடியே இது இருந்ததுன்னா அது சிருஷ்டின்னு பேர் இல்லாது, இருக்கும் வஸ்துவே எப்படி பிறக்க முடியும்? இல்லாத வஸ்து தான் பிறக்க முடியும், எப்படி இருக்கிற வஸ்து பிறக்க முடியும் அப்படின்னு அவனை டிஸ்பியூட் பண்றான். சாங்கியன் வைசேஷிகன் என்ன டிஸ்பியூட் பண்றேன்னா, ஒண்ணுமே இல்லாத வஸ்து எப்படி பிறக்க முடியும்? அது எங்கே ஆகாசத்திலிருந்து குதிக்குமா? எங்கே இருந்தது? அபாவத்திலிருந்து எப்படி வரும்? இல்லை என்ற நிலையிலிருந்து எப்படி இருக்குங்கிற ஒரு நிலைமை ஒரு எங்கே இருந்து வந்தது? அது அதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லணும் இல்லையா? நீ ஜஸ்ட் யூ கேனாட் சே இல்லாதது ஒன்று வந்ததுன்னு சொல்ல முடியாது. அதனால ஐ டோன்ட் அக்செப்ட் யூ. சோ சாங்கியன் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல? பிறந்த ஆல்ரெடி இருக்கிறதே எப்படி பிறக்க முடியும்? இருக்கிறதே திருப்பி பிறக்க முடியாது. அதனால நீ சொல்ற வாதம் தப்பு. இவன் சொல்ற இல்லாதது எப்படி வர முடியும்? அபாவத்திலிருந்து வர முடியாது, உண்மை இல்லாததுல வர முடியாது. மேஜிக்ல காமிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான், அது அங்க சமயத்துல வரா மாதிரி காமிக்கலாம். அதனால இருக்கிற வஸ்து தான் வரணும், இல்லாத வஸ்து வர முடியாது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சுக்கிறார். நம்ம சித்தாந்தி என்ன பண்றான், அத்வைத்தி என்ன பண்றான், அப்பா சாங்கியன் வைசேஷிகனை நிராகரிக்கிறப்போ சாங்கியன் சைட்ல
வைசேஷிகன் சாங்கியன் நினைக்கிறப்போ வைசேஷிகன் சைட்ல நீங்க ரெண்டு பேருமே தப்பு. நான் சொல்றதுதான் ரைட்டு. நான் என்ன சொல்றேன், ஒன்றுமே பிறக்கவில்லை, அஜாதி. பிரபஞ்சம் என்பது சிருஷ்டிக்கப்படவில்லை. கிரியேஷன் இஸ் நாட் born. என்ன, there is சிருஷ்டின்னு ஒண்ணுமே கிடையாது. பிரபஞ்ச அஜாதி அப்படிங்கிறது அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இத்தனை என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த முதல் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து ஆரம்பத்திலிருந்து பிரபஞ்சம்ங்கிறது மித்தியை, வைத்தத்தியம். அது வைத்தத்திய பிரகரணத்தில் அது மாதிரி உங்களுக்கு எப்படி சொப்பனம் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு தான் பிரபஞ்சம் உண்மை அப்படின்னு சொன்னோம். அப்புறம் 3வது அத்தியாயத்தில் அத்வைத்தத்தில் என்ன சொன்னோம், இருக்கிற வஸ்து ஒன்றுதான். என்ன, அந்த ஜீவ சிருஷ்டின்னு ஒன்றும் கிடையாது. ஆகாசம், பானையில கடாகாசம் மகாகாசம் ஒண்ணுங்கிற மாதிரி பரமாத்மாங்கிறது ஒரே பரமாத்மா தான், வெவ்வேறு உபாதிகள் இருக்கு. அதனால இது வெவ்வேறு இல்ல. இந்த ஜீவன்கிறது சிருஷ்டிக்கப்படவில்லை. ஜகத்துங்கிறது மாயையினாலே ஏற்படப்பட்டது. லைக் சொப்னவத் சங்காதா சொப்னவத் சர்வே ஆத்மமாயா விசர்ஜிதா ஆதித்ய சர்வசாமியவா நோபபத்திர்ஹி வித்யதே அப்படின்லாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார் இல்லையா. அதனால உண்மை கிடையாது. இருக்கிற ஒரே வஸ்து பிரம்மன் அப்படிங்கிறது அஜாதிவாதம். அதுதான் நம்மளுடைய சித்தாந்தம், அத்வைதிகளுடைய சித்தாந்தம் தான். சோ என்ன சொல்ற, நீங்க ரெண்டு பேரும் தப்பு. நீ சாங்கியன் வைசேஷிகனை நிராகரிக்கிறப்போ சாங்கியன் சைட்ல, வைசேஷிகன் சாங்கியனை நிராகரிக்கிறப்போ வைசேஷிகன் சைட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவள் ரெண்டு பேரும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். கடைசியில் நான் சொல்றேன்னா ரைட் அஜாதி அப்படிங்கிற கௌடபாதி சொல்றேன். சோ இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். இதுல இதை பார்த்தோம். நம்ம பார்த்துட்டு இப்போ இப்ப என்ன இருக்குன்னா, நம்ம என்ன பண்ண அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டா போருமா, எப்படி அஜாதி இல்லை, பிறப்புங்கிறது கிடையாது, சிருஷ்டிங்கிறது அஜாதி. ஜாத்தம்னா ஜாங்கிற வார்த்தைக்கு பிறப்புன்னு அர்த்தம். ஜாத்தம்னா பிறக்கிறது, அஜாத்தம்னா பிறப்பில்லாதது. இதனாலதான் நான் இங்க போட்டிருக்கேன், கீழே போட்டிருக்கேன். அதெல்லாம் அப்பப்போ உபயோகப்படும். என்ன, இந்த ஆத்மா அல்லது பிரம்மன்கிறது நம்ம காரணம் காரியம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. காரணம்னா காஸ், காரியம்னா இஃபெக்ட். காரணத்திலிருந்து காரியம் வந்தது. என்ன, ஆத்மா பிரம்மனிலிருந்து பிரபஞ்சம் வந்தது அப்படிங்கிறத தான் பேசிட்டு இருக்கோம். சிருஷ்டிங்கிறது ஏற்பட்டதுங்கிறது. அதனால இது காரணம், அது காரியம். அதே ஆத்மாவை பிரம்மனை அஜாத்தம்னு சொல்றோம். அது பிறப்பில்லாதது. ஆத்மா பிறப்பில்லாது, பிரம்மன் பிறப்பில்லாதது. அது அஜாத்தம் ஆர் அஜம். அஜாத்தம்ங்கிறது அஜம்னு சொல்றாரு சில இடங்கள்ல. பிரபஞ்சம்ங்கிறது பிறப்புள்ளது, ஜாத்தம். அப்புறம் பிரம்மன்கிறது நிர்விகாரம், மாறுதல்கள் அற்றது, அழியாதது. ஏன்னா அஜாத்தம் ஜாத்தம் பிறப்புங்கிறது 6 மாறுதல்கள் உண்டு. நம்ம என்ன சொன்னா, அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷியத்தை வினஷ்யத்தின்னு மாறுதல்கள் 6 இருக்கு எல்லா வஸ்துக்களுக்கும். பிரம்மனுக்கு இந்த மாறுதல்கள் கிடையாது. ஜாயத்தேனா பிறக்கிறது, பக்ஷியத்தேனா வினஷ்யத்தினா அழியிறது. இந்த 6 மாறுதல்களும் பிரம்மனுக்கு கிடையாது, ஆத்மாவுக்கு கிடையாது. என்ன, அதனால இது பிறப்பற்றது, மாறுதல்கள் அற்றது, அழிவற்றது. எல்லாம் அந்த வார்த்தைகளுக்கு இதெல்லாம் காமன். அஜம்னு சொன்னாலும் சரி, நிர்விகாரம் சொன்னாலும் சரி, நித்தியம்னு சொன்னாலும் சரி, என்ன எல்லாம் ஒன்றுதான். அதே மாதிரி இங்க ஜாத்தம்னா பிறப்பு உள்ளது, அது சவிகார மாறுதல்கள் உள்ளது. பிறப்பு உள்ளதுனால ஆட்டோமேட்டிக்கலி மாறுதல் உள்ளது. பிறப்போட அலாங் வித் ஜாயத்தை வர்த்தத்தை வளர்ச்சி, விபரிணிமத்தை மாற்றங்கள், அபக்ஷியத்தை குறைந்து போறது, க்ஷீணமடைகிறது, வினஷ்யத்தை அழியிறது, எல்லாம் ஆட்டோமேட்டிக் கான்சிக்வன்ஸ். 6 விகாரம் இருக்கு. விகாரம்னா மாறுதல்கள். விகாரம்னா பார்க்கறதுக்கு அழகா இல்லாம இருக்கு, அந்த விகாரம் இல்ல. இது விகாரம்னா மாறுதல்கள். மாறுதல் உள்ளது இந்த பிரபஞ்சம். என்ன காரியம். இதெல்லாம் இது அப்பப்போ இது உபயோகப்படும் நமக்கு. என்ன இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, சரி நான் இப்போ கௌடபாதர் சாங்கிய மதத்தையும் வைசேஷிக மதத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவர் ஒன்னும் ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துக்கல. இவன் அவனை என்ன சொன்னானோ அதை ஒத்துண்டார், அவனை நிராகரிச்சார். இவனை ஒத்துண்டு அவனை நிராகரிச்சு, 2 பேரும் போயிட்டு அவுட் ஆஃப் சீன். இப்போ நீ சொல்றியே அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போற, அஜாதி அப்படிங்கறது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேங்கிற கொஸ்டினுக்கு வர. இப்போ 6வது ஸ்லோகத்துல இதை பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்னா, அஜாத சீவ தர்மஸ்ய ஜாதி மிச்சந்தி வாதினஹ அஜாதோ ஹி அமிர்தோ தர்மஹ மர்த்திதாம் கதமேஷிதி. பாருங்க, அஜாத்தம்ங்கிற வார்த்தை இங்க வருது. அஜாத்தம்னா காரணம், அது பிரம்மன் அல்லது ஆத்மா. என்ன இது
இப்ப என்ன பண்ண போற இவர்னா, இது மாறுதல்கள் இல்லாத அஜாதஸ்ய, மாறுதல்கள் இல்லாத ஆத்மா, அஜாதஸ்யைவ தர்மஸ்ய ஜாதி இச்சந்தி வாதினக. என்ன மாறுதல்கள் இல்லாத ஆத்மா, ஆத்மாக்கு விகாரம் கிடையாது, மாறுதல்கள் இல்லாத. அந்த மாறுதல்கள் இல்லாத ஆத்மா பிரபஞ்சத்தை படைத்திருக்க முடியுமா? அஜாத்தினா பிரபஞ்சம் இல்லைங்கிறதுக்கு ஆர்குமெண்ட் என்ன? ஏன்னா ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துலேருந்து, காரணத்திலேருந்து காரியம் வரணும்னா, ஒரு வஸ்துலேருந்து இன்னொரு வஸ்து பிறக்கணும்னா இந்த வஸ்து மாறணும், மாறினா தான் அது பிறக்க முடியும், அதுல இருந்து அது வர முடியும். என்ன சாதாரணமா எடுத்துனா, இந்த டேபிள் பண்ணணும்னா ஒரு மரத்தை எடுத்து வெட்டி அதை இழைச்சு பண்ணினா தான் இந்த டேபிள் வரும். சோ அதனுடைய காரணம் மரம், அந்த மரத்தை அழிச்சாதான் இந்த டேபிள் வரும், தங்கத்தை அழிச்சாதான் நகை வரும். சோ ஒரு வஸ்து காரணத்திலிருந்து காரியம் வந்தது என்றால் காரணம் உருமாறித்தான் காரியமாக ஆகும், உருமாறாமல் காரியமாக முடியாது. என்ன அப்போ காரணம்ங்கிறது மாறுதல்களுக்கு உட்பட்ட ஒரு வஸ்துவாக இருக்கணும். நம்ம டெபினேஷன் ஆஃப் ஆத்மா என்ன? நிர்விகாரம், அஜாதம். அஜாதம்னா பிறப்பில்லாதது, பிறப்பில்லாதது அஜாதங்கிற வார்த்தை ஆட்டோமேட்டிக்கலி மீன்ஸ் நிர்விகாரம். சரியா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறப்பு என்பது 6 மாறுதல்களுக்குள் ஒன்று. சோ பிறப்பு உள்ளதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் மீன்ஸ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஆல் சேஞ்சஸ். அதனால பிறப்பில்லாத அஜாத, பிறப்பில்லாத மாறுதல்கள் இல்லாத ஒரு வஸ்து இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்க முடியாது. ஏன்னா இது மாறுதல்கள் இருந்தால் தான் அதை பிடிக்க முடியும். என்ன அதனால இத இந்த பிரபஞ்சம்ங்கிறது பிறந்திருக்க முடியாது. என்ன அதனால இது பிரம்மன் ஆத்மாங்கிறது பிறப்பில்லாதது, விகாரங்கள் இல்லாதது. விகாரங்கள் இல்லாத வஸ்து பிறப்பை கொடுக்க முடியாது. என்ன பிறப்பு என்பது இது மாறினா தான் அது பிறப்பு ஏற்பட முடியும். அதனால பிறப்புங்கிறது இல்லை அப்படின்னு ஆர்குமெண்ட் சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்? அஜாதோ கி அமிர்தோ தர்மஹா மர்த்தியதாம் கதமேஷ்யதி. என்ன பிரம்மன் என்ன அமிர்தோவாக, அஜாதோ அப்படின்னு ஆத்மாங்கிறது அழியாதது. என்ன அது எப்படி மர்த்தியதாம் கதையேஷிதி, அது எப்படி அதுக்கு அழிவு ஏற்படும். இந்த பிரபஞ்சத்தை உண்டு கொண்டு வருதுன்னா மாறுதல்கள் ஏற்படணும்னா அழிவு ஏற்படணும். இது அழியாத வஸ்து, இதுக்கு எப்படி அழிவு ஏற்படும்? அதனால பிரம்மன் அழியாமல் மாறாமல் இருக்கு, பிரபஞ்சம் வந்திருக்கவே முடியாது. there is no possibility. அஜாதி புரிஞ்சுதா? அதனால பிரபஞ்சம் சிருஷ்டிங்கிறது உண்டு பண்ணப்படவில்லை. என்ன அதுக்கப்புறம் தானே கொஸ்டின் வருது, சத்காரியமா அசத்காரியமாங்கிறது. அதனால பிரபஞ்சங்கிறதே வரவில்லை, பிறக்கவே இல்லை, அஜாதி. என்ன அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த இதுல என்ன சொல்றார்? நபவதி அமிர்தம் மர்த்தியம் ந மர்த்தியம் அமிர்தம் ததா ஸ்வபாவேன அமிர்தோ பாவஹ கதம் பிரகிருத்தே அந்நியதா பாவஹ ந கதஞ்சித் பவிஷ்யதி. இந்த இரண்டாவது ஆர்குமெண்ட் என்ன சொல்றாருன்னா, நபவதி அமிர்தம் மர்த்தியம் ந மர்த்தியம் அமிர்தம் ததா பிரகிருத்தே அந்நியதா பாவஹ ந கதஞ்சித் பவிஷ்யதி. பிரகிருதி சுபாவமாக ஒரு வஸ்துவனுடைய சுபாவம் என்றும் மாறாது. ஆத்மாவனோட சுபாவம்ங்கிறது அழியாமை என்பது ஆத்மாவின் சுபாவம். இந்த அழியாத ஆத்மா எப்படி அழிய முடியும்? ஏன் எப்படி அழிய முடியும் கேட்கிறாருன்னா, அதிலிருந்து பிரபஞ்சம் வந்ததுன்னு சொன்னா அந்த ஆத்மா மாறுதலுக்கு உட்பட்டதா இருக்கு. மாறுதலுக்கு உட்பட்டதுல ஒன்னாவது மாறுதல் வினஷ்யதி, அழியுதுங்கிறது. என்ன ஆத்மாங்கிறது பை டெபினிஷன் அழியாதது. இந்த அழியாத ஆத்மா இந்த பிரபஞ்சத்தை உண்டு கொள்வதற்காக அது அழிய போறதா? இட் கேனாட். அது அழியாதது என்பதனால், அதனுடைய சுபாவம் அழியாதது என்பதனால் அதற்கு அழிவு என்பது ஏற்பட முடியாது. என்ன சுபாவம் மாறவே மாறாது. சுபாவம்ங்கிறது என்னங்கிறது அடுத்தாப்புல சொல்ல போறாங்க, இப்ப பார்க்க போறோம். அது என்ன இது சுபாவம். நெருப்பு சூடுங்கிறது சுபாவம். நெருப்பினுடைய சுபாவம் சூடுங்கிறது எப்பவும் மாறவே மாறாது, எப்பவும் சூடாத்தான் இருக்கும். தன்மைங்கிறது குளிர்ச்சிங்கிறது ஜலத்தினுடைய சுபாவம், அது எக்காலத்திலும் மாறாதது, அப்படித்தான் இருக்கும் அது. என்ன அதனால அதே மாதிரி அழியாமைங்கிறது ஆத்மாவனுடைய சுபாவம். அதனால
அது ஒரு காலத்திலும் அழிவை அடைய முடியாது. என்ன அது அழிவை அடைய முடியாதுன்னா அதுக்கு மாறுதல்கள் ஏற்படாது. அப்படின்னா பிரபஞ்சம்ங்கிறது சிருஷ்டி பண்ணிருக்க முடியாது. அதனால பிரபஞ்சம்ங்கிறது ஒண்ணும் இல்லை அப்படின்னு 2வது ஆர்குமெண்ட் கொடுத்தார். இப்ப இன்னைக்கு 3வது பார்க்கலாம். நம்ம இது 8வது. இது ஸ்வபாவேன அமிர்தோ யஸ்ய தர்மோ கச்சதி மர்த்யதாம் கிருதகேனாமிருதஸ்தஸ்ய கதம் ஸ்தாஸ்யதி நிஷ்சலஹ. இப்ப 3வது ஆர்குமெண்ட் சொல்றேன். என்ன சி இதெல்லாம் அவர் வேற விதமா எஸ்டாப்ளிஷ் பண்ண பிரபஞ்சம்ங்கிறது மித்தியே இல்லை அப்படிங்கறதெல்லாம் இப்போ டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துருக்கார். என்ன சொல்றார்? ஸ்வபாவேன அமிர்தோ யஸ்ய தர்மோ கச்சதி மர்த்தியதாம் கிருதகேன அமிர்தஸ்தஸ்ய கதம் ஸ்தாஸ்யதி நிஷ்சலா. ஸ்வபாவேன அமிர்தோ தர்மஹ கச்சதி மர்த்தியதாம். சப்போஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்வபாவேன அமிர்த தர்மஹ, தர்மஹனா ஆத்மா, அழியாத சுபாவமுடைய அந்த பரமாத்மா கச்சதி மர்த்தியதாம் அழிவை அடையுமானால், எப்படி அழிவை அடையிறது? பை ப்ரொடியூசிங் திஸ் ஜெகத். இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணுவதனால அது விகாரங்களுக்கு உட்பட்டு வினஷ்யதி என்ற 6வது மாறுதலான அழிவை அடையுமானால் அப்படின்னா கிருத்தகேன தஸ்ய அமிர்தஹ கதம் நிஷ்சலஹ ஸ்தாஸ்யதி. அப்படின்னா என்ன? அந்த இந்த இதற்கே இந்த ஜீவன் என்ன சாதனையினால திருப்பி அமிர்தத்தை நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? இப்போ பரமாத்மா என்ன அந்த சுபாவத்தில் அமிர்தமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இந்த சிருஷ்டியை உண்டு பண்றதுக்காக, ஜீவனை உண்டு பண்றதுக்காக அழிவை அடைந்ததுன்னா என்ன? இப்போ இந்த அழிவை நம்ம இந்த ஜீவன் இருக்கே, ஜீவாத்மா இருக்கே, நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் ஜீவாத்மா என்ன பண்றோம்? அந்த அழிவின்மையை அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அமிர்தத்துவத்தை அடைவதற்காக, ஞானத்தை அடைந்து அமிர்தத்தை அடைவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன நம்ம இந்த முயற்சிக்கு என்ன அர்த்தம்? அப்போ இந்த முயற்சி பண்ணினாலும் நம்ம அந்த அழிவின்மையை அடைய முடியாது. அந்த பரமாத்மா அடைந்தாலும் அழிகிற பரமாத்மாவை தான் அடைவோம். அப்போ மோட்சம்ங்கிறது மீனிங்லெஸ்ஸா போயிடும். என்ன இதுக்கு பேர் என்னன்னா அனிர்மோக்ஷ பிரசங்கம்னு பேரு. அதாவது நம்மளுடைய பேசிக் அசம்ஷன் என்ன? ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையலாம்ங்கிற பேசிக் அசம்ஷன். அந்த பரமாத்மா ஐக்கியம் ஏற்படலாம், அழியா நிலையை அடையலாம். அந்த பரமாத்மாவே அழியிற வஸ்துவா போச்சுன்னா என்ன அப்புறம் கிருத்தகேன தஸ்ய அமிர்தஹ. என்ன கிருத்தகேனா சாதனையினால் அடையப்பட்ட அந்த அமிர்தத்துவம் நிஷ்சலா கதம் ஸ்தாஸ்யதி, எப்படி அழியாம இருக்கும்? இந்த அழியாத பரமாத்மாவே அழிந்து ஜீவாத்மா ஆச்சுன்னா ஜீவாத்மாவை ஜீவாத்மா என்ன பண்ணி திருப்பி அந்த அழியாத பரமாத்மாவாக முடியும்? இட் கேன் நெவர் பிகம் என்ன அழியாத ஆத்மாவா ஆக முடியாது. மோட்சம்ங்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டினா போயிடும். என்ன இது நிர்மோக்ஷ அனிர்மோக்ஷ பிரசங்கம்ங்கிற லாஜிக் படி தென் லிபரேஷன்ங்கிறது இம்பாசிபிள் ஆயிடும். புரியல இந்த ஆர்குமெண்ட்? இந்த ஆர்குமெண்ட் என்னன்னா நிச்சயம் பிரம்மன்கிறது அழியாத வஸ்து, அது இட் இஸ் பேசிக் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஈவன் இஃப் யூ அஸ்யூம் அது அழிஞ்சு ஜீவாத்மா ஆச்சுன்னா அப்புறம் ஜீவாத்மாக்கு மோட்சம்ங்கிறது என்ன கிடையவே கிடையாது. இட் வில் பிகம் ஒன்லி அழியிற பரமாத்மா. நம்ம அழியிற பரமாத்மாவுக்கு அழியிற ஜீவாத்மாவே இருந்துட்டு போலாமே. வாட் இஸ் த பாயிண்ட்? அதனால விடுதலைங்கிறது கிடையாது, லிபரேஷன் கிடையாது. அதனால இந்த ஞானத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுறது, சாதனைகளுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுறது. அதனால இட் கேனாட் பி. அதனால பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை ப்ரொடியூஸ் பண்ணிருக்க முடியாது. பரமாத்மா இந்த ஜெகத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்க முடியாது. என்ன அன்லஸ் இந்த பரமாத்மாவே ஜீவாத்மா இருந்தா தட் இஸ் டிஃபரண்ட் திங். இப்போ மாறுதல் ஒன்றும் கிடையாது. இதே ஜீவா அதான் முதல்ல சொன்னவர். என்ன இந்த ஜீவாத்மான இந்த பரமாத்மான வேறு வேறு விஷயம், பிறப்புங்கிறது இல்ல. என்ன அதனால
சிருஷ்டிங்கிறது புதுசாக ஒன்னும் ப்ரொடியூஸ் பண்ணப்படல, அஜாதி சிருஷ்டின்னு பிறக்கல. ஜீவாத்மான்னு சொன்னா ஜீவாத்மான்னு தனியா ஒன்றும் கிடையாது, இருக்கிறது ஒரே பரமாத்மா தான், அத்வைத பிரம்மன் தான் ஒரே வஸ்து. என்ன, நத்திங் ஹஸ் பின் ப்ரொடியூஸ். ந நிரோதோ நச்சோத்பத்தி ந பத்தோ நச்ச சாதக நம்ம முமுட்சோ நச்சவை முக்தா இத்தியேஷா பரமார்த்ததா பார்த்தோம். நம்ம இதுல வைத்தத்தி பிரகரணத்திலேயா, வைத்தத்தி பிரகரணத்துல பார்த்தோம் நம்ம. என்ன, பிரபஞ்சம்னு ஒண்ணும் கிடையாது, நிரோதோ நிச்சோத்பத்தி, ஒன்னும் உற்பத்தினா கிரியேஷன் ஒண்ணும் கிடையாது. நம்ம முமுட்சோ நச்ச சாதக மோட்சம்னு ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி லிபரேட்டட். நம்ம பிரம்மனாக என்ன மோட்சத்தை அடையிறோம்? பிரம்மனை அடையிறது அப்படிங்கறதே ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். எதை அடையிறது? நம்ம ஆல்ரெடி வி ஆர் தட். என்ன, அதனால பட் அறியாமைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இந்த சாதனை நம்ம பண்ணணும். பண்ற சாதனை பூரா அந்த அறியாமையை நீக்கி அகம் பிரம்மாஸ்மின்ற உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஓனப் பண்றதுதான் ஒரு சாதனை நம்ம பண்றது. என்ன, நம்ம புதுசா அடைய போறது ஒண்ணும் இல்லை. அதனால அந்த மோட்சம் becomes impossible. How can we accept? அனிர்மோட்ச பிரசங்கம். அதனால we cannot accept that. என்ன, இது இதனால அதனாலதான் என்னதுன்னா, நம்ம கூட இப்போ அப்படி இருக்கிறதுனால சாதனைங்கிறது என்ன, ஒன்லி இந்த அறியாமையை போக்குறதுக்கான ஒழிய என்ன மோட்சத்துக்கோ பிரம்மனை அடைவதற்கோ ஒரு சாதனை அவசியம் இல்லை. யூஆர் ஆல்ரெடி தட். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம்ங்கிறது சுபாவம் என்ன, அழியற சுபாவம். நீங்க என்ன பண்ணினாலும் இந்த பிரபஞ்சத்தை அழியாதாக ஆக்க முடியாது. அதனால அந்த சாதனையிலையும் வேஸ்ட்ஃபுல் எஃபர்ட். உலகத்தை பிரிசர்வ் பண்றது, இந்த உலகம் சொல்றப்ப இந்த பாடியை பிரிசர்வ் பண்றதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தினாலும் ஆல்ரைட், ஒரு நாளைக்கு அது போகத்தான் போறது, ஒன்னும் பண்ணவே முடியாது. இந்த ஆத்மாங்கிறது எக்காலத்திலும் அழியாதது. என்ன, அதுக்கு அது அழியாம இருக்கிறதுக்கு நம்ம ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கும் ஒரு எஃபர்ட் வேண்டாம், அதுக்கும் ஒரு எஃபர்ட் வேண்டாம். சும்மா இருந்தா போறோம். ஒன்லி திங் இஸ் மஸ்ட் நோ த ட்ரூத். உண்மை நமக்கு புரியணும், அவ்வளவுதான். என்ன, இப்ப நான் சும்மா இருக்குன்னா இருந்தா போறோம் அப்படின்னு சொன்னேன்னா நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். விவகாரத்துக்கு இந்த தேகத்தை வச்சுட்டு இந்த வேர்ல்டுல ஃபங்க்ஷன் பண்ணணும், அப்ரோப்ரியேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி. என்ன, அது தட் இஸ் விவகார உலகத்துல இந்த தேகத்துக்கு அங்க ஒரு நான் இருக்கணும், இந்த அகங்காரம்ங்கிற நான் ஒண்ணு இருக்கணும். அந்த நான் வச்சுட்டு எத்தனையோ காரியங்கள் பண்ணணும். ஆனா நீங்க உண்மையை புரிஞ்சுட்டா, டிஸ்டன்ஸ் பண்ணிட்டா, இந்த விவகாரத்துல டீல் பண்ற இந்த தேக இது இருக்கே, இந்த தேக இந்த இது இருக்கே, அது இருக்கே, அது அகங்காரம். அது அகங்காரம். அது நான் இல்லை. அது எத்தனையோ காரணங்கள்னால எத்தனையோ விதமான சம்பவங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கு. பிராரப்தம்னு ஒண்ணு சொல்றோம், கர்மான்னு ஒண்ணு சொல்றோம். எல்லாம் விவகார உலகத்துக்கு தான். என்ன, அண்ட் அந்த விவகார உலகத்துல ஈஸ்வரன் இருக்கான். ஈஸ்வரன் நம்ம இது பண்றோம், உபாசனை பண்றோம், எல்லாம் பண்ணி விவகார உலகத்துக்கு நடத்துக்கிறதுக்குலாம் நடந்துதான் ஆகணும். ஆனால் அகம் அப்படின்னு சொல்றப்போ அந்த ஆத்மாவான நான் அழியாதவன், நிர்விகார வஸ்து. என்ன அப்படிங்கறத சரியா புரிஞ்சுட்டோம்னா அதுதான் ஜீவன் முக்திங்கிறது. உலகம் ஒன்றும் மாறப்போறது இல்லை, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆனா உங்களுடைய ஆட்டிடியூடு மாறப்போறது. உங்களுடைய இது நீங்க எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறேங்கிறது மாறப்போறது இல்லையா? சோ அதுதான் இதுல. அதனால இது அஜாதிக்கு மூன்றாவது வாதம் சொன்னார். சொல்லிட்டு இப்ப அடுத்தாப்புல என்ன சொல்ல போறேன்னா படிக்கலாம். இப்ப பிரகிருத்தின்னு சொன்னார், சுபாவம் மாறாதுன்னு சொன்னார். சுபாவம்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். ஒன்பதாவது சம்சித்திகி ஸ்வாபாவிகி சஹஜா அகிருதாச்சயா பிரகிருதி சேதி விஜ்ஞேயா ஸ்வபாவம் ந ஜஹாதியா. संसिद्धि स्वाभाविकी सहजा अकृताचया प्रकृति सेति विज्ञेया स्वभावम न जहातिया. என்ன स्वभावம் न जहातिया? स्वभावம் என்பது மாறுவதில்லை. யான स्वभावம் ஜகாதி, எது स्वभाவத்தை விட்டு மாறுவதில்லையோ. என்ன சொல்றார்? சம்சித்திக்கு, சம்சித்திக்குன்னா எது நிரந்தரமாக அடையப்பட்டதோ,
என்ன, அதாவது பிறக்கிறப்பவே நம்ம கூட வந்தது, அது அப்புறம் அடையப்பட்டதல்ல. என்ன, இப்ப பிறக்கிறதே நம்ம 2 கால் 2 கை காலால நடக்கிறோம். அதே ஒரு மாடு கண்ணுக்குட்டி இருந்ததுன்னா பிறக்கிறதே அது 4 காலிலும் தான் ஓடுறது, குதிச்சுன்னு ஓடுறது இல்லையா? சோ கூட அது பிறக்கும்போது நிரந்தரமாக அடையப்பட்டதோ, நாட் அக்வயர்டு லேட்டர். அப்புறம் அதுவும் சம்சித்தி. சுபாவங்கிறதுடைய டெபினேஷன் சம்சித்திக்கு. ஸ்வாபாவிக்கு எது சுபாவத்தை சேர்ந்ததோ, என்ன இங்க சுபாவம்னா நேச்சுரல், இது நேச்சுரலா இருக்கும். என்ன, நெருப்புக்கு சூடுங்கிறது நேச்சுரல், தண்ணிக்கு குளிர்ச்சிங்கிறது நேச்சுரல் இல்லையா? காற்றுக்கு என்ன நம்ம ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுங்கிறது நேச்சுரல், சூடோ வெப்பமோ குளிர்ச்சியோ, என்ன இதெல்லாம் என்ன சுபாவம்ங்கிறது. ரோஜாவுக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கறது, என்ன அல்லது பழத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறது, அந்த ஒரு டேஸ்ட். எலுமிச்சம்பழம்னா புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறது, மாம்பழம்னா திதிப்பு டேஸ்ட் கொடுக்கறது, கரும்புனா திதிப்பு டேஸ்ட் கொடுக்கறது. ஸ்வபாவம் நேச்சுரல். என்ன ஓகே. சகஜா சுபாவம் சகஜா. சகஜா சகனா கூட, ஜானா பிறந்தது, கூட பிறந்தது. கூட பிறந்தது இப்போ மீன் நீஞ்சிருது, தண்ணியில மீன் நீஞ்சிருது. அது எங்க ஸ்விம்மிங் பூல்ல போய் இன்ஸ்ட்ரக்டர் வச்சு கத்துக்கிறது நீஞ்சதுக்கு. அது சகஜா, அது நீஞ்சிருதுங்கிறது அதுக்கு அது கூட பிறந்தது. அதே மாதிரி பறவை பறக்கிறது, அந்த குஞ்சு முட்டை மதியம் வந்த உடனே பறக்க ஆரம்பிக்கிறது, இறக்க முடிச்சு. என்ன சகஜா, கூட பிறந்தது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா. அது அகிருத்தா. அகிருத்தான்னா எது சாதனையினால் அடையப்படுவதில்லையோ இது அகிருத்தா. கிருத்தான செய்யுது, ஏதாவது இது ட்ரெயின் பண்ணிட்டு கத்துக்கிற சமாச்சாரம் இல்ல. நேச்சுரல். நேச்சுரல் வார்த்தைக்கு பலவிதமான மீனிங் சொல்ற. இப்ப ஒரு மான் இருக்குன்னு வேகமா ஓடுறதுன்னா என்ன, அது ட்ரைனிங் ஏதாவது இருக்குதா இதுல? அது தட் இஸ் இட்ஸ் நேச்சுரலா பிறந்ததோட கூட சகஜான்னு சொல்லலாம். அது என்ன, அதுல அகிருதா, ஒரு ட்ரைனிங் தேவையில்லை அதுக்கு, அது நேச்சுரலா வரக்கூடிய சமாச்சாரம். என்ன அகிருதா யான ஸ்வபாவம் ஜகாதி. எது சுபாவத்தை விட்டு போவதில்லையோ, என்ன எது சுபாவத்தை விட்டு மாறுவதில்லை. இப்ப தண்ணீர் எடுத்தினா, வாட்டர் எடுத்தினா, வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் டவுன்வர்ட்ஸ், மேல இருந்து தான் கீழே ஓடுறது. எங்கேயாவது ஒரு இடத்துல வாட்டர் கீழே இருந்து மேல போறதோ கிடையாது. அதனுடைய சுபாவம் என்ன, யான சுபாவம் ஜகாதி மாறுறதில்லை. இதனுடைய சுபாவம் மாறுறதில்லையோ, என்ன சா பிரகிருதி இது விஜ்ஞேக, அதுதான் பிரகிருதி என்று அறியப்படுகிறது. இதனால எது அதனுடைய இன்ட்ரின்சிக் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எதுவோ அது என்றும் மாறாது. எதுக்காக சொல்றாரு இவர்? எதுக்காக சொல்றாருன்னா, ஆத்மாங்கிறது அதனுடைய சுபாவம், அதனுடைய நேச்சர், பிரகிருதி நேச்சர் என்னன்னா நிர்விகாரம், மாறுதல்களற்றது. நிர்விகாரம் சொன்னபடியே அது நித்தியம், பிறப்பில்லாதது, எல்லாம் வந்துடுறது. என்ன அழியாதது, என்ன அது சேதன வஸ்து ஆத்மாங்கிறது. இதெல்லாம் அதனுடைய சுபாவம், அது என்றும் மாறாது. என்ன மாறுதல்கள் உடையது, அனித்தியம். என்ன அது அது அதனுடைய நேச்சர் மாறாது. அதனால அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த அழியாத பிரம்மன் இந்த அழியிற பிரபஞ்சமாக மாறி இருக்க முடியும்? ஏன்னா பர்த்னு சொன்னா, பிறப்புன்னு சொன்னாலே ஒரு மாற்றம். அதனால அந்த சுபாவத்தை விட்டுட்டு, தன்னுடைய சுபாவத்தை விட்டுட்டு இன்னொரு சுபாவத்தை எடுத்துக்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டின். லைக் கோல்டு ஃபயர், குளிர்ச்சியான நெருப்பு அப்படிங்கிறது ஏன் அது என்றும் நடக்கிற காரியம் இல்லை. ஓகே, அதனால பிரம்மன் பரமாத்மா இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிருக்க முடியாது, அழியிற இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிருக்க முடியாது.
என்ன அல்டிமேட்ல என்ன சொல்லப்பட உண்டு பரமாத்மா தான் இந்த பிரபஞ்சம், இந்த ஜீவாத்மா எல்லாமே இந்த பரமாத்மா தான். என்ன இருக்கிறது ஒரே வஸ்து பரமாத்மா. அதான் அவருடைய வாதம். இஸ் ஆர்குமெண்ட் இஸ் அத்வைதம். என்ன ரெண்டு இல்ல, ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் இது. என்ன அப்படிங்கிறது அவருடைய வாதம். என்ன சோ அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு அடுத்தாப்புல வந்து we'll go to the next one. புரியுதா? இல்ல கொஞ்சம் this is not very difficult to concept. பேசிக்கா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. இதுல தான் கன்ஃபியூஷன்லாம் வருது. எங்க என்னன்னா நம்ம வந்து அஜாத்தம்ங்கிறோம், ஜாத்தம்ங்கிறோம், வரப்போறது எல்லாம் என்ன காரணம்ங்கிறோம், காரியம்ங்கிறோம். காரணங்கிறப்போ பிரம்மன் ஆத்மா, காரியம்ங்கிறப்போ பிரபஞ்சம். எதுல இருந்து காரியம்ங்கிறது என்ன? வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் காரணம். காரணம் எது உண்டு பண்ணுகிறதோ அதுதான் காரியம். என்ன அதனால நம்ம அது சரியா புரிஞ்சுக்கணும். என்ன சோ ரெண்டு டிஸ்கஷன் காரணம்ங்கிறப்போ ஆத்மா, காரியம்ங்கிறப்போ இந்த பிரபஞ்சம். என்ன அதனால இது வந்து இந்த கொஸ்டின் வரப்போறது. அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் இதுல பேசிக் திங்ஸ் புரிஞ்சுன்னா நல்லா பில்ட் பண்ணிக்கலாம். we can build further. என்ன இப்போ வந்து அடுத்தது வந்து 10வது ஜரா மரண நிர்முக்தாக சர்வே தர்மா ஸ்வபாவதः ஜரா மரணமிச்சந்தः சவந்தே தன் மனிஷயா. ஜரா மரண நிர்முக்தாக சர்வே தர்மாக ஸ்வபாவதः ஜரா மரணமிச்சந்தः சவந்தே தன் மனிஷயா. இப்போ ஹேவிங் செட் ஆத்மாங்கிறது அழியாதது, அதனுடைய சுபாவம். அழியாமை என்பது சுபாவம். சுபாவம் என்பது என்றும் மாறாதது. இட் கேன் நெவர் சேஞ்ச். விகார மாறுதல்கள் இல்லாத அழியாத வஸ்து மாறுதல் உள்ள அழியாத பிரபஞ்சமாக ஆக முடியாது அப்படின்னு முட்ல சொன்னார். இப்ப என்ன சொல்றார்? அந்த ஆர்குமெண்ட் பேசிஸ்ல சர்வே தர்மாக ஸ்வபாவதः ஜரா மரண நிர்முக்தாக. சர்வே தர்மான எல்லா ஜீவர்களும் ஸ்வபாவதः ஸ்வபாவத்தில் ஜரா மரண நிர்முக்தः. ஜரான ஓல்ட் ஏஜ், மரண டெத். என்ன நிர்முக்தः முதுமை மரணத்திலிருந்து விடுபட்டவர்கள். எல்லா ஜீவர்களும் சுபாவமாக என்ன ஜரா மரண நிர்முக்தா. என்ன அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மான்னு சொல்லிட்டு சொன்னார். போன அத்தியாயத்தில் பார்க்கிறப்போ பிரபஞ்சத்தை ரெண்டா பிரிச்சார். ஒன்னும் ஜீவாத்மா, இன்னொன்னு சேத்தன ஜீவாத்மா, அச்சேதன பிரபஞ்சம். ஜடமான பிரபஞ்சம், சேதனமான ஜீவாத்மா. அப்புறம் முதல்ல என்ன பண்ண சொன்ன ப்ரூவ் பண்ணார், அந்த பரமாத்மா தான் இந்த ஜீவாத்மா அப்படின்றது. ஜீவாத்மான்னு தனியா ஒண்ணும் கிடையாது, அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மான்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன உதாரணம் சொன்னார்? கடாகாசம், மகாகாசம். ஸ்பேஸ் இருக்கு, மகாகாசம். அதுல நிறைய பானைகள் இருக்கு, பானைக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு. பானைக்குள்ள இருந்திருக்க ஸ்பேஸ் வந்து மகாகாசத்திலிருந்து பிறந்துதா? அது சிருஷ்டிக்கப்பட்டதா? தனியா இல்ல. என்ன வெளியில இருக்கிற ஸ்பேஸோ அதே ஸ்பேஸ் தான் உள்ள இருக்கு. அது அழகா சொன்னார் அவர். இந்த பானை உடைஞ்சதுன்னா அதுக்கு இருக்கிற ஸ்பேஸும் அந்த ஸ்பேஸும் ஒன்னா இருக்கு, மர்ஜா இருக்குன்னு சொல்றது கூட தப்பு. இட் இஸ் ஆல்வேஸ் தேர் லைக் தட். இது உடைஞ்ச உடனே உபாதி போச்சு, அது இருக்கு. அதே மாதிரி இந்த ஜீவாத்மாங்கிறது இருக்கே, அது வந்து ஜரா மரண நிர்முக்தா. அது வந்து பரமாத்மா எப்படி அழியாததோ, ஜராங்கிறது மாறுதல்கள் விகாரங்கள், மரணம்ங்கிறது அழிவு, மாறுதல்கள் இல்லாத பரமாத்மா தான் இந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாக்கு மாறுதல்கள் அழிவும் கிடையாது. என்ன ஜரா மரண அது அதனுடைய சுபாவம். என்ன இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறது இவருடைய தீசிஸ். அதனால பரமாத்மாவோட சுபாவம் நிர்விகாரம், நித்தியம். அதே மாதிரி ஜரா மரண நிர்முக்தா சர்வே தர்மாக சுபாவதः. அவன் என்ன பண்றா? ஜரா மரண இச்சந்தः தன் மனிஷயா சவந்தே. அவர் என்ன பண்றா? தப்பா ஜரா மரணம் இச்சந்தः, முதுமை மரணம் தன்னை சார்ந்தது என்று தவறாக எண்ணி சவந்தகன வீழ்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். நான் வந்து
அனித்திய வஸ்து, நான் அழிபவன், எனக்கு முதுமைகள் உண்டு, எனக்கு கஷ்டங்கள் உண்டு, ஜென்ம மிருத்யு ஜரா துக்க தோஷ அனுதர்ஷனம் சொன்னார்களே, அதனால அதெல்லாம் நமக்கு வியாதி குஷ்டம் கஷ்டம் துக்கம் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற உண்மையில சுபாவமாக எனக்கு இந்த மாறுதல்கள் கிடையாது, சம்சாரங்கிறது சுபாவம் கிடையாது. ஏன்னா பரமாத்மாவா இருக்கிறதுனால அவர் சொல்றார் பிபிடிஸ் பீப்புள், நீங்கள் எல்லாரும் ஜீவர்கள் எல்லாருமே என்ன ஆல்ரெடி லிபரேட்டட், என்ன முற்றும் ஜரா மரணத்திலிருந்து முற்றும் விடுபட்டவர்கள். ஆனால் தவறாக என்ன ஜரா மரணம் இச்சந்தக, நம்ம ஏதோ ஆசைப்படுற மாதிரி even though I am free from all this, சம்சாரத்திலிருந்து விடுபட்டவனாக இருந்த போதும், நான் பூர்ணனாக இருந்த போதிலும், இந்த குறைகள் இல்லாதவனாக நான் இருந்த போதிலும், என்ன நான் தான் இந்த குறைகள் உள்ள தீகம் அப்படின்னு நினைச்சு கொண்டோ, என்ன இந்த இதுக்குத்தான் அழிவு, தேகத்துக்குத்தான் அழிவு உண்டு, எனக்கு அழிவு கிடையாது. ஆனா நான்கிறப்போ நான் தேகத்தை நான் சென்று எடுத்துக்கிறதுனால நான் கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறார். என்ன இது இந்த இது நமக்கு அந்த எண்ணம் இல்ல, நான் குறையற்றவன்கிற எண்ணம் இருந்ததுன்னா என்ன நம்ம கஷ்டப்பட மாட்டோம். நம்ம எப்படி நம்ம குறையற்றவன்கிற எண்ணம் இல்லைங்கிறதுன்னா எவ்ரி டைம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு போனோம்னா என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? அது இல்லாம நான் பூர்ணன் இல்லை, அது எனக்கு கிடைச்சா எனக்கு பூர்ணத்துவம் ஏற்படும், இது எனக்கு கிடைச்சா பூர்ணத்துவம் ஏற்படும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம பண்றோம். அவித்யா காம கர்ம கர்ம பலம், அப்படிதான் சம்சாரம் போறது. அவித்யான அறியாமை, என்ன அறியாமை? என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அகம் பூர்ணஹா அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படிங்கிற எண்ண உருவ இந்த உண்மை அவித்யா, நான் அறியாமல் இருப்பதனால். என்ன காம, எனக்கு குறை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் பூர்ண நிலை எனக்கு குறை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த குறையை தீர்க்கிறதுக்கோசம் காம ஆசைகள், கர்ம ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்கு கர்ம, கர்மத்தை பண்றப்போ புண்ணிய பாபங்கள், புண்ணிய பாபம் பண்றப்போ ஜென்மம், புண்ணிய பாபங்களை அனுபவிக்கிறதுக்கு ஜென்மம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேசயனம் அப்படின்னு போயிட்டு இருக்கு, சைக்கிள் போயிட்டு இருக்கு. என்ன அதனால ஜரா மரணம் இச்சந்தக மனுஷா செவந்தக. என்ன அதனால இது அதே மாதிரிதான் எப்படி நம்ம ஒரு பொருளை விரும்பி வேண்டும்னு சொல்றது நம்மளுடைய குறையற்ற, நான் குறையுள்ளவன் என்பதை காண்பிக்கிறதோ, உண்மையில் நான் குறையில்லாதவன். அதே மாதிரி எனக்கு மோட்சம் வேணும்னு சொல்றதும் ஒரு அறியாமை தான். நான் ஏன் மோட்சம் வேணும்னு சொல்றோம்? பிகாஸ் நான் ஃப்ரீ இல்ல, நான் ஐ எம் a bound person, நான் சம்சாரி அப்படின்னு நினைக்கிறது. சம்சாரத்திலிருந்து விடுபடணும், மோட்சம் தான் விடுபடுறது, விடுபடணும்னு சொல்றேன். உண்மையிலேயே நான் சம்சாரி இல்ல. என்ன அதனால அதான் என்ன அதுவும் அதைத்தான் காமிக்கிறது, இந்த சாதனையும் அதைத்தான் காமிக்கிறது. அதனாலதான் சொன்னேன் நம்ம இந்த அப்படின்னா ஞான யோகம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த அஜ்ஞானத்தை அழிக்கிறது. ஞானேன தஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹ தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசேதி தத்பரம்னு சொன்னார் 5வது அத்தியாயத்துல. என்ன இந்த ஞானத்தினால அஜ்ஞானம் அழிகிறது, நான் யாருங்கிற உண்மை ஸ்வரூபம் எனக்கு புலனாகிறது. என்ன அதனால அதுதான் மோட்சம் வருது. நான் அழியாத நித்திய புத்த சுத்த வஸ்து, என்ன சச்சிதானந்த ஸ்வரூபம், நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற உண்மை விளங்குறது. இந்த அஜ்ஞானம் போனோம்னா அந்த உண்மை விளங்குறது, அதுதான் ஃப்ரீடம்ங்கிறது, அதுதான் ஜீவன் முக்திங்கிறது. என்ன சரி. சோ அதனால இவர் என்ன சொல்றார், இவந்தோ சுபாவத்துல நான் அழியாதவனா இருந்தா போதிலும் நான் அழிபவன் நினைச்சு கொண்டு கஷ்டப்படுறேன் என்ன அப்படின்னு சொல்றாரு. இவங்க சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன பண்றாரு, இப்போ இதெல்லாம் இப்போ now we have seen so far என்ன இந்த 3-4 ஸ்லோகத்துல என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா அஜாதிவாதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு திருப்பி. என்ன சாங்கியர் சொல்றதும் தப்பு, வைசேஷிகர் சொல்றதும் தப்பு, நான் சொல்றதுதான் ரைட்டு. நான் சொல்றது என்னன்னா சிருஷ்டிங்கிறது உண்டு பண்ணப்படவில்லை, அஜாதி சிருஷ்டி என்பது பிறக்கவில்லை. ஏன்னா பிறந்திருந்தா ஆத்மாங்கிறது விகார வஸ்துவாருது, ஆத்மா நிர்விகார வஸ்து, தற்போது பிரபஞ்சம் உண்டு பண்ணிருக்க முடியாது. என்ன சுபாவமா நிர்விகார ஆத்மா அதனுடைய சுபாவத்திலிருந்து மாறாது. என்ன அதனால பிரபஞ்சம்ங்கிறது அஜாதி அப்படிங்கிற இதை 3 ஸ்லோகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இப்ப என்ன பண்ண போறாருன்னா இவர் இப்ப ஈவன் தோ
ஏழியரா சத்காரியவாதி சாங்கியர்களை அசத்காரியவாதி நியாய விசேஷர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்க சொல்லிட்டு இவர் வெளியில தெரியா வந்துட்டார். நீங்க 2 பேரும் சண்டை போட்டவங்க, நான் இவனோட சேர்ந்து எஸ், நான் அவனோட சேர்ந்து எஸ், அவன் நீ சொல்றதா ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் நிராகரம் பண்ணேன். இப்ப என்ன பண்ண போற, he comes back to the subject. என்ன இப்ப இவர் சத்காரியவாதி சாங்கியர்களை திருப்பி அட்டாக் பண்ண போறார். என்ன திருப்பி அட்டாக் பண்ண போறார். என்ன அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா, இந்த அசத்காரியவாதிகள், don't get confused, சத்காரியவாதி கிளியரா இருக்கணும் மனசுல. பிரபஞ்சம் உண்மையான சத்காரியவாதிங்கிறது சிருஷ்டிக்கு முன்னாடி கண்ணுக்கு புலப்படாத ஒரு பீஜ ரூபத்தில் இருந்து அதிலிருந்து வந்தது. இருந்த பிரபஞ்சம் தான், அவ்வக்தமாக இருந்த பிரபஞ்சம் தான் வெக்தமா வந்தது சாங்கியர்கள் சொல்றாங்க இல்லையா? சரி, வைசேஷிகள் நியாயம் சொல்ற இல்லாத வஸ்து பிறந்ததுன்னு சொல்ற. இவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன பண்றாரு, கௌடபாதர் என்ன பண்றாருன்னா, வைசேஷிகர்கள் சாங்கிய இத நையாயிகர்கள் நியாய மதத்தை சேர்ந்தவரை 2 பேரும் இக்னோர் பண்றாரு. என்ன ஒருத்தரை இன்சல்ட் பண்ணணும்னா பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்சல்டிங் இஸ் நாட் ஷவுட்டட் தம், டு இக்னோர் தம். இருக்கிறது கண்டுக்காம இருக்கிறது அதை விட பெரிய இன்சல்ட் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ற, இந்த இவாளுக்கு அசத்காரியவாதிகளுக்கு பதிலே சொல்லல. இட் இஸ் நாட், யூ ஆர் நாட் வர்த் பீயிங் கிவன் ரிப்ளை. என்னடா இது, ஒண்ணும் இல்லாததுல இருந்து ஒண்ணு வந்ததுன்னா என்ன, நாங்க குழந்தைகளா நாங்க எல்லாரும்? என்ன ஒண்ணும் இல்லாததுல இருந்து வந்தது இந்த பிரபஞ்சம் வந்ததுன்னா யார் ஒத்துப்பா? ஐ won't accept it அப்படிங்கிறது அவரோட ஆட்டிடியூட். அதனால என்ன பண்ணார், அவர் பதிலே சொல்லல அவளுக்கு. இவர் சொல்ல போறதுல அடுத்தாப்புல எங்க சொல்ல போறதுன்னா, அடுத்த 14 நாள் இதுல இருந்து ஃபர்தரா வரப்போற இதுல இருந்து இதை பத்தியும் சொல்ல போறாரு. சத்காரியவாதிகள் சாங்கியர்களை பத்தி தான் அவளை தான் கண்டம் பண்ண போறார், அவளை தான் ரிஜெக்ட் பண்ண போறார். இதுக்கு பாஷ்யம் எழுதிட்டு சங்கர டேக்ஸ் ட்ரபிள். அப்படி பண்ண வேண்டாம், ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். அவளை என்ன காரணத்துக்காக அவளை ரிஜெக்ட் பண்றோம்? இந்த அசத்காரியவாதிகளை. அசத்காரியவாதிகள் யாரு? பிரபஞ்சம் ஒன்னும் சூழ்நிலையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றவா. அத அவர் காரணங்கள் சொல்றார். என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் அவர் லாஜிக்கலா போறாரு. முதல்ல ஸ்ருதியே கோட் பண்றாரு. சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் வருது, அதுல காரியம் கதம் அசதா சஜ்ஜாயதே. அசத்திலிருந்து அபாவத்திலும் இல்லாத வஸ்துவிலிருந்து எப்படி இருக்கிற வஸ்து வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க சாந்தோக்கிய. அதை கோட் பண்றாரு. கோட் பண்ணி ஸ்ருதி கூட சொல்றதே இல்லாத வஸ்துல இருந்து இருக்கிற வஸ்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தாப்புல ஸ்ருதி. இது இன்னும் எப்பவுமே எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்ன அப்படின்னு 3 விதத்துல ரிஜெக்ட் பண்ணுவா. என்ன ஸ்ருதியை கோட் பண்ண சாந்தோக்கிய உபநிஷத்துல மாதிரி சொல்லி இருக்கு. அதனால அசத் வஸ்து, இல்லாத வஸ்துவிலிருந்து இருக்கிற வஸ்து பிறக்க முடியாது. என்ன ரெண்டாவது யுக்தி அசத்திலிருந்து சத் பிறந்ததுன்னா அசத் வஸ்துக்கு மாறுதல்கள் இருக்கணும். என்ன 4-6 விகாரங்களும் இருக்கணும். என்ன இல்லாத வஸ்துவுக்கு எப்படி மாறுதல்கள் இருக்க முடியும்? அபாவம்னா இல்லாத வஸ்து. இது முயல் கொம்போக்கு என்ன கலர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? முயலுக்கு கொம்பே இருக்க முடியாது. கொஸ்டின் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். என்ன அதனால விகாரம் இருந்தால்தான் பிறப்புன்னு இருக்க முடியும். அசத்திலிருந்து எப்படி விகாரம் இல்லாத வஸ்துக்கு பிறப்புன்னு இருக்க முடியும்? அதனால யுக்தி பூர்வமா பார்த்தா கூட என்ன அசத்காரியவாதம் இஸ் நாட் அக்செப்டபிள், ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு. அப்புறம் அனுபவம் பார்த்தோம்னா நமக்கு ஆப்வியஸா தெரியுது. ஒண்ணும் இல்லாத சமாச்சாரத்திலிருந்து சமாச்சாரம் வந்ததுங்கிறது நம்ம ஒப்புக்கொள்ள முடியாது. மேஜிக்ல பார்த்தா கூட இந்த மாஞ்சலியை கொண்டுறான், துணி எடுக்கிறான், அடுத்தனா ஒரு மாஞ்சலி வருது, ஒரு புறா வருது, ஒரு மேல்குட்டி வருது, whatever it is. என்ன நமக்கு தெரியும் இதை பார்த்தா எப்படி வந்ததுன்னு. பட் we know the rebellion இருக்கு இல்லையா? வர முடியாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அது என்ன ட்ரிக் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா we don't accept it, உண்மைன்னு நம்ம ஒத்துக்கிறது கிடையாது இல்லையா? அதனால இது அனுபவபூர்வமாகவும் நம்ம ஒத்துக்க முடியாது. என்ன அப்புறம் சங்கரர் ஒன்னொரு பாயிண்ட் சொல்ற, கிராமர் பாயிண்ட்ல பார்த்தா கூட என்ன
இது ஜாயத்தேன பிறக்கிறது. என்ன பிரபஞ்சம் ஜாயத்தேன பிரபஞ்சம் பிறக்கிறதுன்னு சொன்னோம்னா, ஜாயத்தி பிறக்கிறதுன்னு சொன்னோம்னா என்ன, எல்லாத்துக்குமே ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ராமன் போகிறான் அப்படின்னு சொல்லுவோம், ராமஹா கச்சதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கச்சதிங்கிற வர்புக்கு எந்த வர்பு இருந்தாலும், கிரியாபதம் இருந்தாலும், வர்பு இருந்தாலும் அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட் இல்லாம ஆப்ஜெக்ட் இருக்க முடியாது. என்ன, இது வர்பு இருக்க முடியாது. என்ன, அதனால இங்க என்ன சப்ஜெக்ட்? பிறக்கிறது அப்படின்னா இது இல்லாத வஸ்து எப்படி பிறக்க முடியும்? உற்பத்திக்கு முன்னாடி இல்லைன்னா, ஒண்ணுமே இல்லைன்னா அது இதுல இருந்து என்ன பிறக்க முடியும்? ஒண்ணுமே பிறக்க முடியாது அப்படின்னு ஒரு இந்த இதுக்கு கௌடபாதர் ரைட்லி அவர் ஆர்குமெண்டே ஒண்ணும் பண்ணல. இட்ஸ் நாட் வர்த் ஆர்கியூயிங் விட்டுட்டார். என்ன அசத்காரியவாதிய சங்கரர் டேக்ஸ் ட்ரபிள் டு கிவ் சம் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு அசத்காரியவாதம் இஸ் கம்ப்ளீட்லி ரிஜெக்டட். இதை போட்டுக்கொண்டதுல அந்த நியாய வைசேஷிக அசத்காரியவாதம் இஸ் கம்ப்ளீட்லி ரிஜெக்டட். இப்போ என்ன பண்ண போற, இப்போ இவருடைய மெத்தட் என்ன? இப்போ கௌடபாதருடைய திமுக பார்த்தது அவருடைய மெத்தட் என்ன? முதல்ல சத்காரியவாதம் அசத்காரியவாதம் என்னன்னு ஸ்டேட் பண்ண, அப்புறம் அவ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ரிஜெக்ட் பண்றான்னு சொன்னார். என்ன, நான் இவளோட ஒத்துக்கிறேன் அவளோட ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டும் பிரிமினரில ரிஜெக்ட் பண்ணார். போட்டு ஒத்துக்கிறேன் உன்னோட வாதம் என்னன்னா அஜாதிவாதம், பிரபஞ்சங்கிறது பிறக்கவில்லை அப்படின்னார், சிருஷ்டிங்கிறது ஒன்றும் பண்ணப்படவில்லைன்னார். அதுக்கு என்ன காரணம்ங்கிறது சொன்னார். மெயினா என்ன காரணம் சொன்னார்னா, அது நிர்வீகாரம், அழியாமை, மாறாமல் இருப்பது என்பது ஆத்மாவினுடைய சுபாவம் என்று மாறாது. என்ன, அதனால ஆத்மா பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிருக்க முடியாது அப்படின்னு அஜாதிவாதத்தை சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்றார், திருப்பி சாங்கியர் எழுத போறார். சாங்கியர் போய் எப்படி சத்காரியவாதத்தை பத்தி இது பண்ண போறார், டிஸ்கஸ் பண்ண போறார். என்ன, நம்ம பிரீஃபா பார்த்து இப்ப எலாபரேட்டா சொல்ல போறார். என்ன, அசத்காரியவாதம் அவர் ஒன்றும் பண்ணல, அவருடைய சிஷ்யர் சங்கரர் அவரோட பாஷ்யத்தில், என்ன கௌடபாதரோட சிஷ்யர் கோவிந்தபாதரோட சிஷ்யர் சங்கரர் இல்லையா, சோ அவர் பாஷ்யத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டார். கௌடபாதர் கோஸ் டைரக்ட்லி ஃபார் தி சத்காரியவாத நிராகரணம். என்ன, நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இப்போ புரியுதா இது மட்டும் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது? ஓகே ரைட். கொஞ்சம் லிட்டில் தேர்ஸ் ரொம்ப பிரமாதம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் சப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன, இப்படி சிருஷ்டி வந்துதா வரலையானட்டும், ஏன்னா போக போக நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம முன்னாடி சொல்றது சிருஷ்டி வந்ததுன்னு சொல்லியிருக்கோம். என்ன, சிருஷ்டி எப்படி வந்ததுன்னு பார்த்துக்கணும் தைத்திரிய உபனிஷத்துல. என்ன, இப்போ ஒரே சாம்பர் சால்ட் சிருஷ்டியே கிடையாது அப்படின்னு இல்லையா? ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு வாயு அக்னி எல்லாம் சொல்றோம். எல்லாம் சொல்லிட்டு என்ன, ये तस्मात् प्राणदे जायते प्राणः मनः सर्वेन्द्रियाणि कम वायु अग्नि आपः पृथ्वी मुंडवे उपनिषद பார்த்தோம். இது தைத்திரிய உபனிஷத் तस्मात् जायते आत्मनः आकाश संभूतः பார்த்தோம். எல்லாம் இத்தனை நாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே ஸ்ட்ரோக்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மூளைக்கு ஏற்ற விஷயம். என்ன, ரொம்ப சேலஞ்சிங் டு இன்டெலெக்ட். என்ன, புரிஞ்சுக்கிறது வேண்டிய ஒரு விஷயம். சொன்னா ரொம்ப ஜென்மன் டோல்மி, நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கு. அவர் நல்ல சக்சஸ்ஃபுல் மேன் லைஃப்ல. என்ன, பட் இட் கோஸ் ஓவர் மை ஹெட். ஐ டோன்ட் போறது கோஸ் ஓவர் மை ஹெட் அப்படின்னு அர்த்தம். அவரால் இந்த வேர்ல்டு சமாச்சாரம், பணம் சம்பாதிக்கிறது, பிசினஸ், அந்த இது மார்க்கெட் சிர்க்கெட்ஸ் அதெல்லாம் பிரில்லியன்ட். இது கோஸ் ஓவர் இஸ் ஹெட். ஐ செட் மை காட், ஐ எம் டூயிங் சம்திங் விச் என்ன goes over the head of such brilliant people. Now I felt flattered. இதெல்லாம் சங்கரர் அவருடைய இதுல அனலைஸ் பண்றாரு. இதெல்லாம் எவ்வளவு யோஜனை பண்ணிருக்கா பாருங்க. நம்மளுடைய பெரியவா எல்லாரும் எத்தனையோ 100 வருஷங்கள் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி they have thought about these things, analyzed these things. அதனுடைய இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஆன்சர் பண்றாங்க. எப்படி இப்ப கூட நம்ம சயின்டிஸ்ட்லாம் ஆன்சர் பண்றது எப்படி இந்த யூனிவர்ஸ் வந்து கிரியேஷன் வந்து எத்தனையோ தியரிகள் இருக்கு. ஏன்னா தே ஆர் கோயிங் ஆன் த ராங் ட்ராக். அவளுடைய நம்ம சயின்டிஸ்ட் அவள் நியாய விசேஷங்களை சேர்ந்தவா. அவள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கா, மெட்டீரியல் வேர்ல்ட் மஸ்ட் ஹவ் கம் ஃப்ரம் சம் மெட்டீரியல். என்ன, இந்த
அச்சேதனமான வஸ்துவிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் வந்தது அப்படிங்கிறது அவளுடைய அது அந்த ட்ராக்ல போய் அது என்ன அச்சேதன வஸ்து ஆட்டம்குள்ள இன்னொரு என்ன அதுக்குள்ள எத்தனையோ சார் அது இதுன்னு சொல்ற நான் ஆட்டம் உடைச்சு அதுக்குள்ளன்னு பார்த்துட்டு இருக்கா மேட்டருக்குள்ள என்ன கண்டுபிடிக்க போறா கட்சியில அல்டிமேட் நம்ம என்ன சொல்றோம் சைத்தன்யம் தான் தி பேசிஸ் நம்ம சொல்றப்போ என்ன சொல்றோம் ஜீவாத்மா ஆத்மான்னு சொல்றப்போ சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அறிவு இந்த பிரபஞ்சமே மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் சொன்னா என் மேலனா நான் இந்த தேகத்து மேல இது ஆத்ம சைத்தன்யம் சைத்தன்யம் தான் காரணம் எல்லாத்துக்கும் பேசிஸ் அவ பேசி சயின்டிஸ்ட் என்ன சொல்ற கான்சியஸ்னஸ் அறிவுங்கிறது அது ஏதோ செல்லு இந்த மூளையில இருக்கிற செல் அந்த சம் எலக்ட்ரிசிட்டி போறதுனால இதுக்கு அதுக்கும் அதனால சோ மெனி திங்ஸ் அதனால ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா அவ அறிவுங்கிறது தான் ஃபைனலி உண்மைங்கிறதா ஒத்துக்கிறது இல்ல அவ அறிவுங்கிறது தேகத்தோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சிருக்கா நம்ம என்ன சொல்றோம்னா அறிவுங்கிறது தான் உண்மை என்ன இந்த தேகங்கிறதெல்லாம் சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம அல்டிமேட்லி என்ன அதனால இந்த கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் சேத்தனத்துவங்கிறது தான் உண்மைங்கிறது நம்மளுடைய தியரி அதனால இப்போ சோ வில் கோ டு தி ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் இவா அடுத்த இது 11 வருவோம் காரணம் யஸ்ய வை கார்யம் காரணம் தஸ்ய ஜாயதே ஜாயமானம் அஜம் ஜாயமானம் கதம் அஜம் பின்னம் நித்யம் கதம் சிதத் காரணம் யஸ்ய காரியம் காரணம் தஸ்ய ஜாயதே இப்போ அதுக்கோசம் இந்த சார்ட் போட்டேன் இங்க காரணம் யஸ்ய வை காரியம் காரணம் தஸ்ய ஜாயதே ஜாயமானம் கதம் அஜம் பின்னம் நித்யம் கதம் சிதத் என்ன சோ யஸ்ய வை காரணம் காரியம் காரணம் யஸ்ய வை காரியம்ங்கிறத யஸ்ய வை காரணம் காரியம் யஸ்ய யாருக்கு காரணம் காரியமாகிறதோ என்ன சாங்கியர்கள் என்ன சொல்ற காரணத்திலிருந்து காரியம் வந்தது அப்படின்னு சொல்ற இல்லையா காரணம் அப்படிங்கிறது பிரம்மன் இந்த பிரம்மனிலிருந்து காரியம் வந்தது அப்படின்னு சொல்ற ஆனா பிரம்மன் நித்தியம்னு சொல்ற என்ன காரியம் அனித்தியம் காரணத்திலிருந்து காரியம் வந்தது யாருக்கு காரணம் காரியமாகிறதோ அப்படின்னா இந்த காரணம் அண்ட் காரியம் ஆர் ஐடென்டிக்கல் என்ன தஸ்ய காரணம் ஜாயத்தே அவர்கள் கூற்றுப்படி அவர்கள் சொல்றபடி காரணம் ஜாத்தமாகிறது என்ன காரியம் ஜாத்தமாக ஜாத்தம்னு என்ன அர்த்தம் அதான் இங்க போட்டுக்க பாருங்க ஜாத்தம் அப்படிங்கிறது ஜாத்தம் ஆர் பிறப்புள்ளது அழிவுள்ளது விகாரங்கள் உள்ளது என்ன இப்ப யாருக்கு காரணம் காரியமாகிறதோ காரணம் அவர்களுக்கு அவர்கள் சொல்றபடி காரணம் ஜாதமாகிறது என்ன காரியம்ங்கிறது ஜாதம் அழிகிறது காரணம்ங்கிறது நம்ம பேசிக் ஆக்சியம் இஸ் அழியாதது மாறாதது என்ன என்ன காரணத்திலிருந்து காரியம் வந்தது அப்படின்னு சொன்னா என்ன காரியம்ங்கிறது அழிகிற வஸ்து என்ன காரணம்ங்கிறது காரியமாச்சுன்னா காரணமும் அழிகிற வஸ்துவாக ஆறுது காரணம் ஜாத்தம் ஆகிறது என்ன காரணம் மாறித்தான் காரியம் ஆறுது காரியம்ங்கிறது அழிகிறது விகாரம் உள்ள வஸ்து காரணம் விகாரம் அடைந்துதான் காரியமாகிறது மாறித்தான் காரியமாகிறது கதம் ஜாயமான அஜம் எப்படி பிறக்கும் வஸ்து பிறப்பில்லாததாக இருக்க முடியும் எப்படி பிறப்பை கொடுக்கக்கூடிய இந்த ஆத்மா எப்படி பிறப்பில்லாததாக இருக்க முடியும் இந்த மூமெண்ட் அப்போ விகாரம் ஆயிடுத்து எப்படி நிர்விகாரமான வஸ்து விகாரம் அடைந்தால் ஸ்டில் அது நிர்விகாரமாக எப்படி இருக்க முடியும் எப்போ பிரபஞ்சம் பிறந்ததோ அப்போ அதுக்கு மாறுதல்கள் ஏற்பட்டு மாறுதல்கள் ஏற்படாத வஸ்துக்கு மாறுதல்கள் ஏற்பட்டா அது எப்படி மாறுதல்கள் இல்லாத வஸ்துன்னு சொல்ல முடியும் கதம் சேத்தத்து பின்னம் நித்தியம் அந்த மாறக்கூடிய அந்த 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 அப்படி மாறக்கூடிய அந்த காரணம்
எப்படி அழியாததாக இருக்க முடியும்? சிம்பிள். என்ன சொல்றாருன்னா, அந்த ஆத்மா நிர்விகாரமானது, மாறாதது, நித்தியமானது. நிர்விகாரம் சொன்னப்போது பிறப்பில்லாதது. என்ன பிறப்புங்கிறது ஒரு விகாரம், அழிவுங்கிறது இன்னொரு விகாரம். பிறப்பு இல்லாதது, அழியாதது பை டெபினேஷன். அதுக்கு ஒரு சிருஷ்டின்னு ஒண்ணு பிறந்தது, அதுல இருந்ததுன்னா காரியம் ஒண்ணு வந்ததுன்னா இது மாறுதல்கள் அடைந்துதான் அந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணியிருக்க முடியும். என்ன அதனால மாறுதலுக்கு உட்பட்டு விட்டது. மாறுதலுக்கு உட்பட்டு விட்டது எப்படி மாறுதல்கள் இல்லாத ஆத்மாவா இருக்க முடியும்? இட் cannot be both. அதனால அது எப்பொழுதும் மாறாததுங்கிற என்னுடைய சுபாவம். அதை பத்தி சொல்ல போறாரு அடுத்தாப்புல. பட் அந்த மாறித்துன்னு சொன்னா அது அதனுடைய ஒரிஜினல் இது போயிடுது. அது அந்த பேசிக் அசம்ஷன் பிகம்ஸ் ராங். இந்த நிர்விகார வஸ்து ஒரு காலத்திலும் விகாரம் அடைய முடியாது. அதனால இந்த பிரபஞ்சம் உண்டு பண்ணிருக்க முடியாது. கதம் நது பின்னம். இப்ப அவரோட சாங்கியங்கள் சொல்றது பேசிக்கா என்னன்னா, காரணம்ங்கிற வார்த்தைக்கு அவ என்ன சொல்றோம்னா, இன்னும் எழுதிருக்கலாம். அதுல சாங்கியர்களுக்கு படி காரணம் நம்ம சொல்றோம் ஆத்மான்னு சொல்றோம், சாங்கியர்கள் பிரதானம்னு சொல்லுவாங்க. காரியம்னா அந்த பிரபஞ்சம்ங்கிறத மகத்துன்னு சொல்றாங்க. சோ பிரபஞ்சம்ங்கிறது மகத், அதுதான் காரியம். ஆத்மாங்கிறது பிரதானம் சாங்கியர்கள் எப்படி. என்ன அதனால இந்த பிரதானம் மகத்தாகிறது என்றால் பிரதானம் விகாரத்துக்கு உட்பட்டதாகிறது. என்ன சாங்கியர்களும் பிரதானம்ங்கிறது ஆத்மாவை போல நித்தியம்னு சொல்றார். என்ன எப்படி பிரதானம் மகத்தாக மாறினால் மகத்துங்கிறது விகார வஸ்து எப்படி நித்தியமாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதனால சாங்கியர்களுடைய வாதப்படியே there is a contradiction. ஜகத் பிறந்ததுன்னு சொன்னா என்ன, அதே பிரதானம்ங்கிறது நிர்விகாரமானது நம்முடைய ஆத்மா மாதிரி. என்ன அதுக்கு விகாரம் அடைந்தால் ஒழிய அது உண்டு பண்ணிருக்க முடியாது. நிர்விகார வஸ்து விகாரம் அடைந்து பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற முதல் ஆர்குமெண்ட் இதுல சொல்றார். சொல்லிட்டு அடுத்தாப்புல அடுத்த டைம் எடுத்துடும். So let us continue to see this one. So I try to make it as understandable as possible. கொஞ்சம் let's go through it. போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.